निरवधि निगमान्तविद्यानिषद्यानवद्याशयान् यतिपतिपदपद्मबन्धानुबन्धानुसन्धायिनः वरवरमुनिवर्यसम्बन्धिसम्बन्धिसम्बन्धिनः प्रतिदिनमनुभूय भूयो न भूयासमायासभूः. முடியாதவங்க மட்டும் சேர்ல உட்காரட்டும், சேர்லாம் கீழே உட்கார். अनाघ्रातावद्यं बहुगुणपरीणाहि मनसो दुहानं सौहार्दं परिचितमिवाथापि गहनं पदानां सौभ्रात्रादनिमिषनिषेव्यं श्रवणयोः त्वमेव श्रीर्मह्यं बहुमुखयवाणी विलसितम् ஆழ்வார்கள்வாழி அருளிச்செயல்வாழி தாழ்வாதுமில் குலவர்த்தாம் வாழி ஏழ்பாறு முய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து வாழிய திராசன் வாழிய திராசன் வாழிய திராசனன வாழ்த்துவார் வாழியன வாழ்த்துவார் வாழியன வாழ்த்துவார் தாளினையில் தாழ்த்துவார் விண்ணோர்த்தலை. ஸ்ரீ சௌனகான்வய சரத் பரிபூர்ணச்சந்திரம் ஸ்ரீவேங்கடேஸ்வர குருத்தமபுத்திரரத்னம் தஸ்மாதவாப்த நிகமாந்தரஹஸ்ய ஜாலம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச குருவர்யமஹம் பிரபத்யே. ஸ்ரீசைல நரசிம்ஹார்ய ஸ்ரீபாதகமலாஸ்ரிதம் வந்தே யதீந்திர பிரவண பிரவணம் லக்ஷ்மணம் முனிம். நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே இந்த குரு பரம்பரை என்று சொல்லும் பொழுது ரொம்ப விசேஷமாக லக்ஷ்மிநாத சமாரம்பாம் என்று எம்பெருமான் தொடங்கி அது இன்றளவும் அந்த ஆச்சாரிய பரம்பரையானது இடைவெளி இல்லாமல் அப்படி நடந்து கொண்டு வரக்கூடியது. ஆச்சாரியன் குரு அப்படின்ற அந்த ஒரு ஸ்தானத்துக்கு ஒரு தனித்த ஒரு விசேஷத்தை நம்முடைய சம்பிரதாயத்திலே சொல்லுவது உண்டு. பொதுவாகவே எல்லா சம்பிரதாயங்களும் நம்முடைய பாரத தேசத்திலே தோன்றின அனைத்து வைதிக சம்பிரதாயங்களிலேயுமே குரு என்பவருக்கு ஒரு தனித்த ஒரு முக்கியத்துவம் உண்டு தான். ஏன்னா வேதங்கள் உபனிஷத்துக்கள் அவைகள் மிக தெளிவாக காட்டுகின்றன, ஒரு குருவிடம் இருந்து தான் வித்யையை நாம் அதிகரிக்க வேணும் அப்படின்றதுனால வேதத்தை பின்பற்றக்கூடிய அனைத்து சம்பிரதாயங்களுமே குரு என்பவர் முக்கியமானவர் என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதிலும் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சத் சம்பிரதாயத்திலே பார்த்தோமானால் அந்த ஆச்சாரிய சம்பந்தம் என்பதை தனித்து ஒரு உபாயமாக வேறாக ஏற்றி இருப்பாரை வெல்லுமே மற்றவரை சாத்தி இருப்பார் தவம் என்று நான்முகன் திருவந்தாதியிலே தெரிவித்தா போலே அப்படி மற்றவர்களை பற்றி இருப்பது அந்த ஆச்சாரிய சம்பந்தம் என்பது தான் மிக உயர்ந்தது, அதுதான் நம் ஸ்வரூபத்துக்கு சேர்ந்தது, இக்காலத்திலே நம்மால் பண்ண முடியும், பண்ண இயன்றதும் அதுதான் என்று பெரியோர்கள் காட்டியிருக்கார்கள்னு பார்க்குறோம். அதனால் அடியார்களான நமக்கு எல்லாருக்குமே நம் ஆச்சாரியர்களுடைய குணங்களை அனுபவிப்பது, பேசுவது, எடுத்துரைப்பது இதுதான் நமக்கு பண்ண வேண்டிய ஒரே காரியம். குரும் பிரகாஷயே தீமான் மந்திரம் யத்னேன கோபயேதுன்னு ஒரு அழகான பிரமாண வச்சனத்தை பூர்வர்கள் காட்டுவது. நமக்கு மந்திரத்தை, நல்ல வித்யை, நல்ல ஞானத்தை உபதேசித்த ஆச்சாரியனுடைய வைபவத்தை வெளியிலே பறக்க எடுத்துரைக்க வேணும். ஆச்சாரியன் சொன்ன மந்திரத்தை நாம் ரகசியமாக அனுசந்திக்க வேணும், இதை மாற்றி பண்ணக்கூடாது அப்படி. ஆனால் இன்றைக்கி எல்லாம் மாறாடி நடக்க, நாம் மந்திரத்தை எல்லாருக்கும் நாம் எடுத்து சொல்கிறோம். யார் நமக்கு சொன்னார்னா அந்த ஆச்சாரியனுடைய பெருமையை அவ்வளோ பேசுவதில்லை. ஆனால் சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயம் குருவின் பிரபாவத்தை எடுத்துரைக்க வேணும் அப்படின்னு. இப்போ குருவினுடைய பிரபாவத்தை எடுத்துரைப்பது, குருவினுடைய குரு ஏன்னா அந்த ஆச்சாரியனுடைய திருவுள்ள உகப்பாக அவருடைய பூர்வர்களுடைய வைபவத்தையும் நாம் எடுத்து உரைப்பது என்று பார்த்தால் அதெல்லாம் முக்கியமான விஷயம். ஆனால் அந்த ஒரு கிரமத்திலே பார்த்தோமானால் இன்றைய தினம் நமக்கு ஒரு அழகான ஒரு ஆச்சாரிய குணானுபவம் என்பது நமக்கு இன்றைக்கு பிராப்தமாக இருக்குது. ரொம்ப சுப்பிரசித்தராக எழுந்தருளியிருந்த ஸ்ரீபெரும்புதூர் எம்பார் ஜீயர் சுவாமி ஒரு வருஷம் முன்னாடி, ஒரு சில வருஷங்கள் முன்னாடி பரமபக்த அந்த சுவாமி ரொம்ப எல்லா ஸ்ரீ வைஷ்ணவ உலகம் எல்லாமே அறிந்த அவருடைய கைங்கரியங்கள் எல்லோருக்கும் அறிந்த விஷயம். திருமால் முதலிய திருமால் என்கிற அந்த வைணவ மாத சஞ்சிகை அதன் மூலமாகவும் பற்பல தம்முடைய மாநாடுகள், உபன்யாசங்கள்,
பல பல விஷயங்கள் மூலமாக ஸ்ரீவைஷ்ணவத்தை, அந்த தர்மத்தை நன்கு நிலைநாட்டி கொண்டு வந்த ஸ்ரீபெரும்புதூர் 10வது பட்டம் ஜீயர் சுவாமி, 11ஆம் பட்டம் ஜீயர் சுவாமியான அப்பன் பரகால ராமானுஜ எம்பார் ஜீயர் சுவாமி, குமாரவாடி சுவாமி என்னே பூர்வாசிரமத்திலிருந்தே அவர் பிரசித்தரான அந்த ஜீயர் சுவாமி பல பல கட்டுரைகள், கிரந்தங்கள், சொற்பொழிவுகள், இன்னும் உபன்யாசங்கள், மாநாடுகள் ஏற்பாடு பண்ணுவது, இதெல்லாம் பூர்வாசிரமத்திலிருந்தே அவர் தொடர்ந்து பண்ணி கொண்டு வந்தார். விசேஷித்து அப்படி எம்பெருமானாரை போலே ஒரு சதமானம் காலம், ஒரு சதாயு புருஷா என்ன வேதம் சொல்லும்படியாக இந்த 100 சம்வத்சரங்கள் அப்படி இங்கே எழுந்தருளியிருந்து பல கைங்கரியங்களை பண்ணி கொண்டு வந்து அந்த எம்பார்ஜியர் மடத்துக்கே ஒரு பெரிய நல்ல ஒரு வைபவத்தை, புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். இப்போது அந்த சுவாமியினுடைய அந்த சதமானோத்சவம் அதை அங்கமாக சதமானோத்சவம் நடந்து முடிந்தது. ஆனால் அதனுடைய உத்தராங்கமாக பிரதி மாதம் நாம் அவருடைய சுவாமியினுடைய குணானுபவம் என்ன, அவர் உகந்த ஆச்சாரிய சுவாமிகளுடைய குணானுபவம் என்ன, இதை நாம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். அந்த கிரமத்திலே இந்த மாதம் நமக்கு இங்கே முதலாழ்வார்கள் மூவரும் சேர்ந்து பகவானை ஆயனாரை கண்ட திவ்ய பிரபந்தம் பாடத் தொடங்கிய இந்த திருக்கோவலூரிலே நமக்கு அந்த சுவாமியினுடைய இந்த ஒரு வைபவ உற்சவமானது இன்றைக்கு பிராப்தமாக இருக்குது. சுவாமியினுடைய ஒரு ஆசை என்ன அப்படின்னு பார்த்தால், ஏறக்குறைய ஒரு 8-10 வருஷங்களுக்கு முன்பு இங்கே அவர் ஜீயர் சுவாமி, அவர் அப்பன் பரகால ராமானு ஜீயர் சுவாமி இங்கே ஒரு தடவை எழுந்தருளினது உண்டு. இங்கே முந்தின ஜீயர் சுவாமி இருந்த பொழுது அவர் முக்கியமாக இங்கே வந்தது என்னென்னா, இங்கே பெருமாளையும் ஆழ்வார்களெல்லாம் மங்களாசாசனம் பண்ணி அவர் ஒரு விஷயத்தை விசாரித்தார். இங்கே திருக்கோவலூர் பக்கத்தில் தான் கப்பியாமூர்னு ஒரு அக்ரஹாரம் இருந்ததாக சொல்லப்படுறது. அங்கே தான் நம்முடைய எம்பார்ஜியர் மட ஸ்தாபகரான முதல் சுவாமி, அவருடைய அவதாரம் அங்கே தான். அதனால் அது எந்த பக்கம் என்ன கொஞ்சம் விசாரித்து பாருங்கள். அங்கே தான் சுவாமி அவதாரம் பண்ணது. அவர் இல்லை என்னால் நம்முடைய சம்பிரதாயம் இன்றைக்கி இப்படி இவ்வளவு தூரம் தழைத்திருக்கவே முடியாது. அதனால் நாம் எல்லோருமே அவருக்கு கடமைப்பட்டிருக்கோம்னு இதை பற்றிய விஷயங்கள், இதெல்லாம் சில விஷயங்களை வார்த்தையாடி சுவாமி எழுந்தருளினார். அதனால் சுவாமிக்கு அப்படி அந்த மட ஸ்தாபகரான அந்த முதல் சுவாமியினிடத்திலே ஒரு அபாரமான ஒரு பக்தி இருந்ததுன்னு நமக்கு தெரிகிறது. அதனால்தான் அவர் காலத்தில் தான் ஞானம் கனிந்த நன்முனிவர் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமான இந்த முதல் சுவாமியை பற்றியதான சரித்திர வைபவ கிரந்தம் அழகாக வெளியிடப்பட்டது. இதற்கு முன்பேயே ரொம்ப கடினமான நடையிலே, மணிப்பிரவாள நடையில் எம்பார்ஜியர் சுவாமியினுடைய சரித்திரம் வெளியிடப்பட்டிருக்கு. ஆனால் அது நமக்கெல்லாம் புரியவே புரியாது. அதில் சுவாமி என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, அந்த முதல் சுவாமியினுடைய சரித்திர வைபவத்தை அழகாக எல்லோரும் புரியும் வண்ணமாக அதை தொகுத்தெடுத்து கொடுத்து அதன் மூலமாக இந்த கிரந்தத்தை வெளியிட்டிருக்காருன்னு நமக்கு தெரிய வருது. அதனால் இன்றைய தினம் நமக்கு பிரகிருதம் இந்த சுவாமி, அதாவது பரகால ராமானுஜ ஜீயர் சுவாமி அவருடைய திருவுள்ள உகப்பாக நாம் முதல் ஜீயர் சுவாமியினுடைய வைபவத்தை இங்கே நாம் சில விஷயங்கள் நாம் அனுபவிக்கலாம். முதல் ஜீயர் சுவாமி, இந்த எம்பார்ஜியர் மடத்தை ஸ்தாபனம் பண்ணி அருளிய அந்த ஜீயர் சுவாமி, அவருடைய திருநக்ஷத்திரம் என்னென்னு பார்த்தா ஸ்ரீஜெயந்தி ஆவணி ரோஹிணி. இந்த ஆவணி ரோஹிணின்றது அந்த திருநக்ஷத்திரத்திலே கண்ணன் எம்பிரான் அவதரித்த அந்த திருநன்னாளிலே இன்னும் பல பல ஆச்சாரிய சுவாமிகள் நம்முடைய சம்பிரதாயத்திலே அவதரிச்சிருக்கார்கள். அதில் முக்கியமான ஒரு சுவாமின்னு பார்த்தால் இந்த கப்பியாமூர் மதுரமங்கலம் எம்பார்ஜியர் சுவாமி. அவருக்கு மதுரமங்கலம் எம்பார்ஜியர், ஸ்ரீபெரும்புதூர் எம்பார்ஜியர் சுவாமின்னு பின்னாடி அதில் மதுரமங்கலம் எம்பார்ஜியர் சுவாமி, திருவேங்கட ராமானுஜ ஜீயர் சுவாமி என்றெல்லாம் அவருக்கு திருநாமமாய்த்துன்னு பார்க்கணும். இல்லை அழகான ஒரு ஒப்புமை என்ன அப்படின்னு பார்த்தால், இங்கே திருக்கோவலூருக்கும் அங்கே ஸ்ரீபெரும்புதூருக்கும் பார்த்தால் இந்த முதல் சுவாமி மடத்து ஸ்தாபக சுவாமிக்கு திருநாமம் என்ன, பட்டப்பெயர் என்ன அப்படின்னா திருவேங்கட ராமானுஜ ஜீயர் சுவாமி. இங்கேயும் நமக்கு பார்த்தோமானால் 24வது பட்டம் சுவாமி, முன் சுவாமிக்கு முந்தைய சுவாமி 24ஆம் பட்டம் சுவாமி, அவருக்கும் திருநாமம் என்னென்னு பார்த்தால் திருவேங்கட ராமானுஜ ஜீயர் சுவாமி, திருவேங்கடாச்சார சுவாமி அப்படின்னது அவருக்கும். 2 பேருடைய திருநக்ஷத்திரமும் ஒரே நாள் தான். இவரும் ஸ்ரீஜெயந்தியிலே ஸ்தாபக சுவாமி, எம்பாரத் மடத்து ஸ்தாபக சுவாமி எப்படி ஆவணி ரோஹிணியிலே அவதரித்து கண்ணன் என்று பெரியோர்களாலே பெயரிடப்பட்டாரோ, அதுபோல் இங்கேயும் கூட பெரிய ஜீயர் சுவாமியானவர் ஆவணி ரோஹிணியிலே அவதரித்து கோபாலன் என்று
பெரியோர்களால் முதல்ல இயற்பெயர் சூட்டப்பட்டார்னு பார்க்குறோம். அதனால் அந்த ஆவணி ரோஹிணியிலே அவதரித்தமை அப்படின்னு இந்த 2 சுவாமிகளுக்கும் அது அழகான ஒரு பொருத்தம்னு பார்க்கிறோம். இப்போ இந்த ஒரு சுவாமி இந்த திருக்கோவிலூர் ஆழ்வார்களுடைய சம்பந்தம் பெற்ற இந்த திவ்ய தேசத்தினுடைய சமீபக்கத்தில் இங்கேருந்து இந்த விழுப்புரம் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கப்பியாமூர் அப்படின்ற ஒரு சின்ன கிராமம் அக்ரஹாரம், அங்கே அவதரித்தார் இந்த முதல் ஜீயர் சுவாமி, முதல் ஜீயர் சுவாமி, எம்பார மடத்து முதல் ஜீயர் சுவாமி. இப்போ அவருடைய ஞான பக்தி வைராக்கியங்கள்னு பார்த்தால் ரொம்ப அபாரமாக இருந்தது. பொதுவாக சொல்கிறது உண்டு இல்லையா, ஒரு துளசி அப்படி செடி வளரும் பொழுது துளிர் விடும் பொழுதே அதனுடைய நறுமணம் வீசும். அதுபோல் இந்த ஒரு மகான் இவர் மூலமாக சம்பிரதாயத்திலே பல பல திருத்தங்களையும் இன்னும் பல பல பரிஷ்காரங்கள் அதெல்லாம் கொண்டு வர வேணும் என்று எம்பெருமான் இந்த ஒரு மகானை அவதாரம் பண்ணி வைக்கிறார். அப்போது இந்த மகானுடைய அவதாரத்தில் பார்த்தால் குழந்தை பிராயத்தில் மற்ற குழந்தைகளைப் போலே அப்படி விளையாடி கொண்டிருப்பது, பசி தாகம் என்னெல்லாம் இல்லாமல் அப்படி பகவத் விஷயத்திலே ஈடுபாடு, குழந்தை பிராயத்திலேயே பகவான் இந்த பெருமாள் கோயிலில் நடப்பது போலே அது மாதிரி விளையாடி கொண்டு வருவது, இது மாதிரி பாலப்பருவம் கழியிறது. அதுக்கப்புறம் சரியான காலத்தில் 7 வயசில் உபநயனம் பண்ணப்பட்டு வேதங்கள்லாம் அந்த பையன், அந்த கிருஷ்ணன் கண்ணன் என்பவன் அவனுடைய எல்லாம் அந்த குழந்தையெல்லாம் வாசித்து கொண்டு வருது. அப்படி ஒரு 14-15 வயசு ஆன உடனே சரி அந்த காலம் சரியான யௌவன பிராயம் வந்ததுன்னு திருக்கல்யாணம் பண்ணி வைக்க வேணும் என்ன பெற்றோர்கள் ஆசைப்பட்ட பொழுது அந்த பையன் இல்லை எனக்கு வேண்டவே வேண்டாம், எனக்கு இந்த இல்லறத்திலே எனக்கு சிறிதும் கூட ஆசை கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே அப்போ பெற்றோர்களுக்கு ஒரு ஆச்சரியமாச்சு. சரி ஏதோ சின்ன பையன் இப்போ கொஞ்சம் அப்படி பேசுவான், கொஞ்சம் காலத்தில் சரியாயிடும்னு அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அப்புறம் பார்த்தால் திடீர்னு ஒரு நாள் அவர் அங்கிருந்து புறப்பட்டு தன்னுடைய நான் வடக்கே செல்கிறேன் அப்படின்னு ஒரு எழுதி வைத்து அவர் கிளம்பிட்டார். எங்கே அப்படின்னு பார்த்தா இங்கேருந்து அப்படி போய் ஸ்ரீபெரும்புதூர் அங்கே போய் சேவிக்கிறார். போய் எம்பெருமானாரை சேவித்து அப்புறம் அங்கேருந்து சோழசிம்மபுரம் நம்முடைய ஆச்சாரியன் திருமாளிகையான சோழசிம்மபுரத்துக்கு அங்கே சென்றார். இந்த குழந்தையெல்லாம் இவருடைய ஆச்சாரியன் யார் அப்படின்னு பார்த்தால் சோழசிம்மபுரத்து தொட்டையாச்சார சுவாமி. அவர்கள் இடத்துல தான் பரம்பரையாக இவருடைய தகப்பனார் அவர்கள் பெரியோர்கள் எல்லோரும் பரம்பரையாக வழி வழியாக சிஷ்யர்களாக இருந்து கொண்டு வரார்கள். அதனால் அந்த ஆச்சாரியன் சுவாமி தொட்டையாச்சார சுவாமி அப்போ எழுந்தருளியிருந்தவர் கந்தாடை ரங்காச்சாரியர் சுவாமி என்பவர். சோழசிம்மபுரம் ஸ்ரீயுவே கோயில் கந்தாடை ரங்காச்சாரிய சுவாமி அப்படின்ற அந்த ஒரு சுவாமி. அவர் அப்படி திவ்யதேச யாத்திரையாக வரும் பொழுது இந்த கிராமத்துக்கு வந்து கப்பியாமூருக்கு வந்த பொழுது அவரிடத்துல இந்த பையனுக்கு சமாஷயனம் ஆயிடுது. இது சின்ன பூனல் போட்டு அந்த ஒரு காலத்திலே சமாஷனம் ஆயாச்சு. அப்புறம் இது மாதிரி சில காலம் ஆன பின்பு இந்த பையனுக்கும் வைராக்கியம் அது ஏற்பட்டு சரி நம்ம ஆச்சாரியனை சேவிக்க போக வேணும்னு ஒரு நாள் திடீர்னு புறப்பட்டு கிளம்பிட்டாராம். அப்படி போகும் வழியில் ஸ்ரீபெரும்புதூரில் எம்பெருமானாரை சேவித்து அப்புறம் ஆச்சாரியன் இடத்துல போய் சேருகிறார். இப்போ அங்கே எம்பெருமானாரை முதல் முறை போய் சேவிக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமான சேவையாம். ஒரு 5 நாட்கள் அங்கேயே இருந்து என்ன ஒரு பசி தாகம் எதுவும் இல்லாமல் கண்கொட்டாமல் அப்படி எம்பெருமானாரையே சேவித்து கொண்டு இப்படி ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு அனுபவம் அவருக்கு ஏற்பட்டது. எம்பெருமானாருடைய திவ்யமான ஒரு அனுகிரகம் அந்த பிள்ளைக்கு ஏற்பட்டிருக்கு. எல்லாம் ஒரு 15-16 வயசுக்குள்ளே தான் இந்த பிள்ளைக்கு. இப்போ அப்போவே அவ்வளோ ஒரு தெய்வீகமான ஒரு ஞானம் ஒரு வைராக்கியம் எல்லாம் இருந்திருக்கு. ஸோ சாமானியமான வேதம் முதலியெல்லாம் வாசித்திருக்கா. இன்னும் விசேஷமாக பகவத் விஷய ரகசிய கிரந்தங்களில் இன்னும் வாசிக்கலை. அடிப்படையான சில கல்வி தான் ஏற்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அப்படி நேரடியாக ஸ்ரீபெரும்புதூருக்கு வந்து எம்பெருமானாரையும் சேவித்து அங்கே எம்பெருமானாருடைய வடிவழகிலே மிகவும் ஈடுபட்டு அப்புறம் அங்கிருந்து புறப்பட்டு சோழசிம்மபுரத்துக்கு அந்த பிள்ளை போகிறான். அங்கே போனோடனே ஆச்சாரியனை சேவித்து அங்கேயே கொஞ்ச நாள் ஆச்சாரியன் திருமாளிகையிலே இருந்துட்டு வரான் அங்கேயே. அப்போது ஒரு நாள் அங்கேயும் ஒரு நிறைய அழகு திவ்யமான ஸ்வப்னங்கள் பல சகுனங்கள் எல்லாம் நடக்கிறது இவருடைய சரித்திரத்தில். ஏன்னா அவருடைய பக்தி ஞான பக்தி வைராக்கியங்களினுடைய அந்த ஒரு மிகுதியினாலே அந்தந்த அர்ச்சாவதாரத்து எம்பெருமானாகட்டும் அவர்கள்லாம் ஏதோ ஒரு விதத்தில் வந்து சூச்சனையாகவோ இல்லை சொப்ன முகத்தாலேயோ வந்து அவரை அழகாக வழிநடத்தி கொண்டு வருகிறார்னு பார்க்குறோம். அப்போ அந்த சோழசிம்மபுரத்தில் கொஞ்ச நாள் இருந்து கொண்டு ஆச்சாரியனுக்கும் அப்படியே கைங்கரியம் பண்ணி கொண்டு வருகிறார். சில விஷயங்கள்லாம் கற்றுக்கொண்டு வருகிறார். அங்கே என்ன ஆகுதுன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு நாள் ஸ்வப்னத்தில் அவர் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது அவருடைய ஸ்வப்னத்திலே அங்கே இருக்கக்கூடிய ஆண்டாள் சன்னதி
அதை அவர் சேவிக்கிறார். சோழசமபுரத்தில் இருக்கக்கூடிய ஆண்டாள் சன்னதி. அங்கே ஆண்டாள் சன்னதியிலையும் பார்த்தா அங்கேருந்து உள்ளேருந்து ஒரு பெரிய ஒரு சேஷம், ஒரு ஆதிசேஷன் அப்படி வெளியிலே வருவதாக பார்த்தார். அப்புறம் அந்த ஆதிசேஷனை எம்பெருமானாராக அப்படி உருவம் கொண்டு அவர் இந்த பிள்ளைக்கு அனுகிரகம் பண்ணி தன்னுடைய திருவடிகளை இந்த பிள்ளையினுடைய சிரசிலே வைத்து நீ எதற்கும் கவலைப்பட வேண்டாம் என்று அனுகிரகித்தார் என்பதாக தெரிகிறது. இதற்கு இதுக்கு முன்னாடி என்ன ஒன்று நடந்ததுன்னா, இப்படி சோழசிம்மபுரத்துலேருந்து கொஞ்ச காலம் ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டு வரார் இல்லையா. அப்போ இவர் சின்ன பையனாக இருக்கார், நல்ல விஷயம் அழகாக ஸ்ரத்தையாக கைங்கரியம் பண்ணி கொண்டு வருகிறாரேன்னு பார்த்து வேற ஒரு சுவாமி தன்னுடைய பெண்ணை இவருக்கு கொடுக்க வேணும்னு முன் வந்தாரா. அப்போ இல்லை சுவாமி, அந்த மாதிரி அடி எனக்கு எந்த ஒரு எண்ணமும் இல்லைன்னு சொல்லி பின் வந்தாரா. அப்போ கொஞ்சம் அவருக்கு கவலை வந்தது. இப்படி நாம் இதுதான் நமக்கு நம்முடைய வீட்டிலேயும் இந்த விஷயம்தான் ஏற்பட்டது, அதற்காகத்தான் நாம் இங்கே வந்தோம், மறுபடியும் இதே மாதிரி நமக்கு நிர்பந்தங்கள் வருகிறதேன்னு கொஞ்சம் கவலைப்பட்டார். இப்போ அன்று இரவு சொப்னத்திலே இதுபோல் எம்பெருமானார் சேவை சாதித்து எந்த கவலையும் பட வேண்டாம், நம்முடைய திருவடியே தஞ்சமாக நீரிரும் என்று அவருக்கு சாதித்ததாக நமக்கு தெரிகிறது. இதன் பிறகு அவர் இப்படி அங்கே இருந்து கொண்ட பின்பு அங்கிருந்து அவர் ஆச்சாரியனே மற்ற திவ்ய தேசங்களுக்கு சரி நீ புறப்பட்டு நீ அங்கே சேவிக்கப்போ, நீ திவ்ய தேசங்களை சேவித்து கொண்டு வா அப்படின்னு அவர் அனுப்புகிறாராம். அப்போ இப்படி அனுப்பி வரும் பொழுது அவர் திருமலைக்கு முதல்ல விடை கொள்கிறார். இங்கிருந்து வடக்குன்னு சொன்னால் இது வழியாக போகும்பொழுது ஸ்ரீபெரும்புதூர், சோழசிம்மபுரம், அப்புறம் அங்கிருந்து திருமலைக்கு விடை கொள்கிறார். இல்லைன்னா திருமலையிலே அப்போ எழுந்தருள் இருந்த ஜீயர் வகுலாபரண பெரிய ஜீயர், வகுலாபரண ஜீயர் சுவாமி என்பவர். அவர் பூர்வாசிரமத்திலே இந்த கிருஷ்ணன் அப்படின்ற இந்த பையனுக்கு மாமாவாக ஆகணும். அப்போ இவருடைய பூர்வாசிரமத்து மாமா அவர்தான் திருமலையிலே ஜீயர் சுவாமியாக எழுந்தருள் இருக்கார். அப்போ இந்த பையனும் பல காலம் ஆச்சாரியன் திருமாளிகளிலிருந்து கைங்கரியம் பண்ணிவிட்டு அங்கேருந்து புறப்பட்டு திருமலைக்கு போகிறார். அங்கே திருமலையப்பனையும் சேவித்து அவரிடத்துல அந்த திருமலையப்பனுக்கு தான் சில கைங்கரியங்கள் அந்தரங்க கைங்கரியம் பண்ண வேணும் ரொம்ப ஆசை வந்தது. ஆனால் அந்த கைங்கரியம் பண்ணணும்னு சொன்னால் ஒன்று அங்கே ஜீயர் சுவாமியோ ஏகாங்கியாகவோ இருக்கணும், அப்போ தான் நம்ம அந்தரங்க கைங்கரியம் பண்ண முடியும். அப்போது அந்த ஆசை வந்தது. இன்னும் மற்றொரு பக்கம் இவருக்கு சம்சாரத்தில் வைராக்கியமும் ஒரு பக்கம் அதிகமாச்சு. அதனால் அந்த ஜீயர் சுவாமியிடத்திலே பிரார்த்திச்சாராம். அதாவது யார் தனக்கு பூர்வாசிரமத்திலே மாமாவாக இருந்தாரோ அவரிடத்திலே பிரார்த்திக்கிற, சுவாமி அடியனுக்கு சந்நியாசம் தேவரீர் அனுகிரகிக்க வேணும் அப்படின்னு சொன்ன பொழுது, என்னப்பா 16 வயசு ஆகுது, இப்போ இப்படி பேசுகிறியே, ஏதோ நீ கொஞ்சம் கோளாராக பேசுகிற போல இருக்கு, கொஞ்சம் சரியாயிடும், சில காலம் நீ அப்படியே இரு அப்படின்னு சொன்னார். இல்லை அடியேன் முழு மனதாகத்தான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஒரு விஷயம் சொல்கிறார். என்னன்னா, சரி நான் ஒத்துக்கொள்கிறேன், எப்போ தெரியுமா உனக்கு திருதண்டம் கொடுக்கணும்னா அதுக்கு வேண்டிய மூங்கில் சரியாக அமையணும் இல்லையா, இந்த 3 மூங்கில் ஒரே பரிமாணத்திலே அளவிலே அது நமக்கு கிடைக்கணும். அது இந்த திருவேங்கட காடுகளில் போய் பாரு, அப்படி ஏதாவது கிடச்சிதுன்னா சரி பெருமாளே அங்கே அதை ஒத்துக்கொண்டாருன்னு நான் ஒப்புக்கொள்வேன், இல்லைனால் இப்போதைக்கு அந்த ஆசையை கைவிட்டு விடு. இப்படி சொன்ன உடனே என்ன ஆச்சுன்னா, சரி இவர் போகிறார், காட்டில் போய் பார்க்குறார். ஜீயர் சுவாமியும் தன்னுடைய சிஷ்யர்களையும் அனுப்புகிறார், போய் பாருங்களாம் அந்த பையனோட சேர்ந்து. பார்த்தா ஒரு மூங்கில் புதரில் அழகாக 3 மூங்கில் ஒரே மாதிரி சாஸ்திரத்தில் சொன்னது போலே சன்னியாசிகளுக்கு எந்த அளவிலே அதை அவர்கள் வைத்து கொண்டிருக்க வேணுமோ அந்த பருமன் அந்த ஒரு நீளம் சரியாக அமைந்ததான். அப்போ அதை கொண்டு வந்த உடனே ஜீயர் சுவாமிக்கும் கொஞ்சம் ஆச்சரியம்தான். சரி மூங்கில் அமைந்து விட்டது, முக்கோல்கள் வந்து விட்டது, நான் என்னைக்கு பகவானுடைய நியமனம் எனக்கு வருதோ அன்னைக்கு உனக்கு நான் சந்நியாசம் தருகிறேன்னு சொல்லி கொஞ்சம் காலம் அப்படியே போயிட்டு இருக்கு. இந்த கிருஷ்ணன் அப்படின்ற அந்த பையனும் கூட அவர் சரி பெருமாளை சேவித்து கொண்டு முடிந்த கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கார். கொஞ்சம் வருத்தம் அவருக்கு, இன்னும் சந்நியாசம் தரமாட்டேங்கிறாரு. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் சொப்னத்திலே, அந்த பெரிய ஜீயர் சுவாமியினுடைய சொப்னத்திலே பெரிய பெருமாள் திருமலையப்பனை வந்து நம்முடைய கிருஷ்ணனுக்கு நீர் சந்நியாசம் கொடும் என்ன அவர் தெரிவிக்க, உடனடியாக அடுத்த நாளே இந்த வகுலாபரண ஜீயர் சுவாமி அப்படி இவருக்கு சந்நியாசாசிரமத்தை தந்தருளினார் அப்படின்னு நாம் பார்க்கிறோம். இப்படி சந்நியாசாசிரமத்தை பெற்று அவருக்கு திருவேங்கடமுடையானுடைய அந்த அனுகிரகத்தினாலேயே இவர் சந்நியாசம் பெற்றார் என்கிற காரணத்தினால் திருவேங்கட ராமானுஜ ஜீயர் அப்படின்ற அந்த பட்ட பெயரையும் அவருக்கு வைத்தார். அந்த இடத்துல கொஞ்ச காலம் இருந்து பகவானுக்கு பண்ண வேண்டிய கைங்கரியங்களை எல்லாம் அந்தரங்க கைங்கரியங்களை எல்லாம் பண்ணி அங்கிருந்து புறப்பட்டு அவர் ஸ்ரீபெரும்புதூர் மறுபடியும் எம்பெருமானாரை
சேவிக்கு அங்கேருந்து புறப்பட்டு வந்தார். தான் 32வது பட்டம் ஜீயர் சுவாமியாம் அவர். கோகுலாபரண ஜீயர் சுவாமி என்பவர் 32வது பட்டம் ஜீயர் சுவாமி. அவரிடத்திலே நம்முடைய ஒன்னான ஜீயர் சுவாமி அவர் ஆசிரமத்தை பெற்றுக்கொண்டார்னு பார்க்குறோம். அதை பெற்றுக்கொண்டு பின்பு இப்போ அங்கேருந்து அடுத்தது எங்கே புறப்பட்டு வராரு பாருங்கள். ஏன்னா இது சரித்திரத்தில் பல திவ்ய தேசங்கள் சேர்ந்துருக்கு. ஆனால் ஓரளவுக்கு நாம் எங்கெங்கே அடுத்தடுத்த அவருடைய சரித்திரத்திலே முதல்ல எந்த திவ்ய தேசம், அப்புறம் எங்கே போனார், அப்புறம் எங்கே போனால், அதை மட்டும் நாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டோம்னா சுலபமாக புரியும். இப்போ திருமலையிலே பட்டம் பெற்றுக்கொண்டு திருவேங்கட ராமானுஜ ஜீயர் சுவாமியாக சில காலம் அங்கே இருக்கார். அதன் பிறகு அங்கிருந்து மதுரமங்கலத்துக்கு வந்து சேர்ந்தாராம். மதுரமங்கலத்துக்கு வந்து சேர்கிறார். இதற்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நாம் மனதில் கொள்ள வேணும். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பட்டத்துக்கு வருவதற்கு முன்பேயே சின்ன பையனாக இருக்கும் பொழுது ஒரு நாள் இவருடைய சொப்னத்திலே, அதாவது திருமலையிலே பல மாதம் இப்போ இருக்கார் இல்லையா, ஏன்னா எப்போ இவர் சந்நியாசம் தருவார்னு தெரியல, பல மாதமாக அங்கேயே இருந்துட்டுருக்கார். அப்போது ஒரு நாள் திடீர்னு இவருடைய சொப்னத்திலே மதுரமங்கலத்தில் இருக்கக்கூடிய எம்பார், அந்த எம்பார் சுவாமி அவர் சேவை சாதித்து இங்கே நமக்கு மிகவும் குளிராக இருக்கிறது, நமக்கு ஒரு போர்வை எடுத்துட்டு வரும் அப்படின்னு இவரிடத்துல கேட்டார். இதை உடனே அந்த சுவாமி, இந்த சிறு பிள்ளை பெரிய ஜீயர் சுவாமிக்கு தெரிவித்த உடனே அவர் அந்த பெருமாள் திருமலையப்பனுடைய அந்த மேல் சாத்து பட்டு வஸ்திரங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து களைந்து இவர் மூலமாக கொடுத்து விட்டு, நீர் எம்பாருக்கு நீர் இதை சமர்ப்பித்து வாரும் என்று சொன்னார். இவர் புறப்பட்டு வரார். வரும் பொழுதும் கூட தனி ஒருவராக வருகிறார் இந்த பிள்ளை. இப்போ ராத்திரி வேளையில் எந்த வழி போகணும், இப்போ அடுத்த கிராமமாக போனால் மதுரமங்கலம், ஆனால் எந்த வழியும் தெரியாமல் திகைத்து நிற்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் அப்படி கண்ணிலே தென்பட்டாராம். 12 திருமண் காப்பு தரித்துக்கும், என் பின்னாடியே வாப்பா, நான் அந்த வழியாக தான் போகிறேன்னு சொன்னார். இப்படி ஊருக்குள்ளே வந்த உடனே அவர் மறைந்து போனார். சரி, எம்பாரே வந்து நம்மை வழிநடத்தியிருக்கார் போல இருக்குன்னு தெரிந்து கொண்டு அங்கே எம்பாருக்கு அதையெல்லாம் சமர்ப்பித்து வந்தார். இது எம்பாருடைய சம்பந்தம், கைங்கரியமும் அவருக்கு நேர்ந்தது. இதை சமர்ப்பித்து திருப்பி திருமலைக்கு வந்தாச்சு. அப்புறம் சில காலத்திலே இவருக்கு சந்நியாசமும் இவர் பெற்ற பின்பு அவர் அங்கிருந்து புறப்பட்டு மதுரமங்கலத்துக்கு வந்து அங்கே எம்பாரையும் சேவித்து, அப்புறம் அங்கிருந்து தீர்த்த பிரசாதாதிகள்லாம் பெற்று அவருக்கு சில கைங்கரியங்களை எல்லாம் அவர் செய்துவிட்ட பின்பு ஸ்ரீபெரும்புதூருக்கு வந்து சேருகிறார். இப்போ ஸ்ரீபெரும்புதூருக்கு வந்த பின்பு இவர் சந்நியாசம் வாங்கி கொண்டு இப்படி திருவேங்கட ராமானுஜ ஜீயர்ன்ற பெயரிலே ஸ்ரீபெரும்புதூரில் எழுந்தருளியிருக்கார் கொஞ்ச காலம். இன்னும் மடம்லாம் இன்னும் அங்கே வரலை. இப்போ ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கார். அப்படியே பல திவ்ய தேசங்களாக சேவிச்சுட்டு வர. ஏன்னா அவருக்கு ஒரு மடத்தை நிறுவனம், தான் மடாதிபதியாக ஆகணுன்ற அந்த எண்ணம்லாம் கிடையாது. வைராக்கியம் அது மிஞ்சி இருக்க, ஏதோ ஒரு ஆசிரமத்தில் நாம் இருக்கணும், முன்பின்னா இருக்கக்கூடாதுன்றதுனால சந்நியாச ஆசிரமத்தை பெற்றுக்கொண்டு அவர் அப்படி இருக்கார். இங்கே ஸ்ரீபெரும்புதூருக்கு வந்து சேர்ந்த உடனே அங்கே இவருடைய பூர்வாசிரமத்து திருத்தகப்பனார், அவருக்கு இந்த மாதிரி இவர் சந்நியாசம் வாங்கி கொண்டார்ன்றது தெரியல. ஆனால் இவருடைய தம்பி ஒருவர் இருந்தார், ரங்காச்சாரியர். அவர் கூடவே இவருக்கு இருக்கக்கூடியவர். அவர் இங்கே ஸ்ரீபெரும்புதூருக்கு வந்தார், சேவித்தார். அப்புறம் இது மாதிரி இவர் சுவாமி வந்து சந்நியாசம் வாங்கி கொண்டு விட்டார் என்பதை எழுதி தன்னுடைய தகப்பனாருக்கு அனுப்பிச்சி வச்சாராம். அவரும் வந்தார். வந்து இப்படி ஒரு தேஜஸுடன் ஒரு சின்ன சந்நியாசி அப்படி இருப்பதை, திருதண்டி சந்நியாசியை பார்த்து அவரை விழுந்து சேவித்தார். சேவித்த பின்பு என்ன தெரிவித்தாராம்னா, நீங்கள் இருப்பது திருக்கோவிலூர் அருகிலே தான், அதனால் அங்கே இருக்கக்கூடிய உடையவருக்கு நீங்கள் விடாமல் மாச திருநக்ஷத்திர உற்சவாதிகளை பண்ணி கொண்டு வாருங்கள் அப்படின்னு தன்னுடைய பூர்வாசிரம திருத்தகப்பனாருக்கும் தம்பியாருக்கும் சொன்னார்னு தெரியுது. அதனால் அங்கே உடையவருடைய கைங்கரியத்திலே இவர்களை எல்லாம் நியமித்தார். பின்பு இவர் பல திவ்ய தேசங்களை நாம் சேவிக்க வேணும் என்பதாக அவர் புறப்பட்டு ஒரு திவ்ய தேசங்களாக சேவித்து கொண்டு வரார். ஸ்ரீரங்கம், ஆழ்வார் திருநகரி போன்ற திவ்ய தேசங்களை எல்லாம் அவர் சேவித்து கொண்டு வருகிறார். அதற்கு முன்பு இவருக்கு இந்த மங்களத்தில் இருந்து சில திருப்பணிகளை எல்லாம் பண்ணி முடித்தாராங்க எம்பாருக்கு. இப்போ அதனாலேயே அவருக்கு மதுரமங்கலம் எம்பார் ஜீயர் அப்படின்ற முதல் திருநாமம் ஏற்பட்டது. ஸ்ரீபெரும்புதூருக்கு வருவதற்கு முன்பேயே எம்பாருடைய சம்பந்தம் நெருக்கமாக ஏற்பட்டது. அதனால் மதுரமங்கலத்தில் இருந்து சில பல கைங்கரியங்களை பண்ணி முடித்து அதனாலேயே அது அவருக்கு நிரூபகமாக அந்த திருநாமம் ஏற்பட்டதுன்னு பார்க்குறோம். இதன் பிறகு ரொம்ப சின்ன பிராயம்தான், ஒரு 18-20 பிராயம் இருக்கலாம், அவ்வளோதான். இப்போது
இதன் பின்பு இன்னும் கிரமமாக இதுக்கு முன்னாடி அடிப்படையான வேதமோ இதிகாச புராணம் இத்தியாதி வேதாங்கங்களை எல்லாம் ஓதி இருந்தார். ஆனால் முக்கியமாக பகவத் விஷய ஸ்ரீபாஷ்ய ரகசிய கிரந்தங்கள்லாம் கேட்கணுமே, அது சரியான ஆச்சாரணத்தில் கேட்கணும். அதனால் என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னுடைய சமாஷண ஆச்சாரணத்திலேயே போய் கேட்டுக்கொண்டு இவரும் ஒரு தொட்டையாச்சார சுவாமி சோழசிம்மபுரத்தில் இருக்கக்கூடியவர். இவர் என்ன சொன்னாரோ, இதே திருவம்சத்தில் இருக்கக்கூடிய மற்றொரு சுவாமி திருநாராயணபுரத்தில் இருக்கிறார், அவரிடத்தில் நீர் போய் எல்லாம் கற்றுக்கொண்டு வாரும் அப்படின்னு அனுப்பி வைத்தார். அதனால் இவர் முதல்ல என்ன பண்ணார், சரி நம்ம இப்போ பட்டம் வாங்கிண்டாச்சு, அதுவும் சன்னியாசியாக வந்த பின்பு இன்னும் ஞானத்திலே நாம் இன்னும் ஊன்றி இருக்கணும். ஞானத்துக்குன்னு வேண்டிய ஒரு முக்கியமான ஆசிரமம், ஞானத்தை அதிகரிப்பது, ஞானத்தை மற்றவர்களுடைய எடுத்துரைப்பது, அதற்காக இருக்கக்கூடிய ஆசிரமம் அப்படின்றதுனாலே என்ன பண்ணார் அப்படின்னா, நாம் அதிகரிக்க வேண்டியதெல்லாம் முதல்ல சரியாக அதிகரித்து முடிக்கணும். யாரிடத்தில் எல்லாம் கற்க வேண்டும்னு தன் ஆச்சாரணத்தில் கேட்டுக்கொண்டார். அவர் நீர் திருநாராயணபுரத்துக்கு போகும், அங்கே திருநாராயணபுரம் தொட்டையாச்சார சுவாமி, அது ஒரு தனி திருவம்சம், அவரிடத்துல எல்லாம் கற்றுக்கொண்டு வாரும் என்று சொன்ன உடனே அங்கே விடை கொண்டார்னு பார்க்குறோம். அங்கே போய் முதல்ல திருநாராயணனை சேவித்து அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆச்சாரிய சுவாமி தொட்டையாச்சார சுவாமி, அங்கே இருக்கக்கூடிய தொட்டையாச்சார சுவாமி அவரிடத்துல பிரார்த்தித்து பல வருஷம் அங்கே இருந்தாராம். எப்படி நாம் எம்பெருமானார் விஷயத்தில் சொல்கிறோம் இல்லையா, 12 வருஷ காலம் மேல் நாட்டிலே இருந்தார் அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி இவரும் பல வருஷங்கள் அங்கே இருந்து அனைத்து கிரந்தங்களையும் காலக்ஷேப கிரந்தங்கள் அனைத்தையும் அவரிடத்திலே கற்றுணர்ந்தார் என்று பார்க்குறோம். எல்லாம் கற்று முடித்த பின்பு நல்ல பெரிய ததியாராதனை எல்லாம் ஏற்படுத்தி அவர் ஆச்சாரியன் சுவாமிக்கு பலவிதமான எல்லா சம்பாவனைகளை எல்லாம் பண்ணி அங்கேருந்து புறப்பட்டு வந்தார் அப்படின்றதாக இங்கே காட்டப்படுறது. அதன் பிறகு ஸ்ரீரங்கம், ஆழ்வார்த்த நகரி போன்ற திவ்ய தேசங்கள்லாம் சேவிக்க வேணும்னு ஆசை கொண்டு அங்கங்கே போயிட்டு இருக்கார். அப்போ ஒரு நாள் கனவில் அவருக்கு ஒரு விஷயம் நேர்ந்தது. என்ன அப்படின்னா, கனவிலே ஒரு பெண் எதிரிலே ஜியா, நீர் உடையவரை இழந்து ஓடுவது தாகம் உள்ளவன் சாய்கரகத்தை விட்டு கடல் நீரை தேடுவது போல் ஆகும் அப்படின்னு சொன்னார். அப்போ உடனே எழுந்தார். இது யாரோ சாதாரண பெண் இல்லை, ஆண்டாள் தான் இதை தெரிவித்தார்னு அவர் புரிந்து கொண்டார். ஆமீன், அங்கங்கன்னு எங்கேயோ போயிட்டு இருக்கோமே, நமக்கு உடையவர் திருவடி தானே கடைசியில் நாம் போய் இருக்க வேண்டிய இடம், உடையவர் திருவடி வாரம் தானே, நாம் எதற்கு அங்கங்கன்னு சுற்றின்னு இருக்கோம் அப்படின்னு தோண்டித்தான். ஆனாலும் ஒரு முறை என்ன பண்ணார், போய் ஆழ்வாரை சேவிக்க வேண்டும், நேரடியாக ஆழ்வார் திருமேனியை சேவிக்க வேணும்னு ஆழ்வார் நகரிக்கு சென்றார். அங்கே சேவித்தார். அப்போது அங்கே அவருக்கு திடீர்னு தம்முடைய சமாஷண ஆச்சாரியரான தம்முடைய இந்த காலக்ஷேப ஆச்சாரியர் யாதவாத்ரி மகாச்சாரியர் சுவாமி அவர் சேவை சாதித்து ஒரு சொப்னத்தில் அப்படி சேவை சாதித்து என்ன சொன்னார், இனிமேல் நீ இருக்க வேண்டியது ஸ்ரீபெரும்புதூரில் தான், அங்கேயே நித்தியவாசம் பண்ணும். இப்போ ஆச்சாரியன் திருவாக்கினாலையும் சேர்ந்தது. அவர் ஸ்ரீபெரும்புதூரில் நித்தியவாசம் பண்ணதுக்கு முக்கியமான காரணங்கள் என்ன, அதுதான் இங்கே நாம் பார்க்க வேண்டியது. அவர் மதுரமங்கலத்தில் சில பரிஷ்காரங்களை திருப்பணிகளை பண்ணார், சந்தோஷம். அப்புறம் அங்கங்கே திவ்யதேசங்களை செய்து தான் கற்றுக்கொள்ள வேண்டியதெல்லாம் கற்றுக்கொண்டார் திருநாராயணபுரத்தில் இருந்து. அப்புறம் அந்தந்த திவ்யதேசங்களில் போய் சேவித்து கொண்டிருப்போம், அவ்வளோதான் அவருடைய ஆசையாக இருந்தது. ஆனால் எம்பெருமானுடைய சங்கல்பம் வேறொன்று, அவர்களை ஸ்ரீபெரும்புதூரில் இருக்க செய்து அதன் மூலமாக சம்பிரதாயத்தை பலவிதமாக வளர்க்க வேண்டும் என்று பகவானுடைய சங்கல்பம். நம்ம முதல்ல ஆண்டாளை விட்டு ஸ்வப்னத்திலே அந்த விஷயத்தை அவருக்கு எடுத்துரைத்தார். அதற்கு மேலே அவருடைய ஞானாச்சாரியரான அந்த யாதவாத்ரி மகாச்சாரிய சுவாமி மூலமாகவும் இதே விஷயத்தை எடுத்துரைத்தார். அப்போது அந்த ஆச்சாரியர் சுவாமி உடையவருடைய அவயவ பிரபாவத்தையெல்லாம் தெரிவித்தார். இந்த அவயவ பிரபாவ ஸ்தோத்திரம்னு ஒன்று இருக்குது. உடையவருடைய அவயவ பிரபாவம்னு சொன்னால் மஸ்தகம் ஸ்ரீ ஷடாராதிகின்னு ஆரம்பித்து எம்பெருமானார் அப்படின்னு சொன்னால் அவர் திருமேனியிலே ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாரும் உள்ளடக்கம். எம்பெருமானாருடைய திருமுடி நம்மாழ்வார்னு ஆரம்பித்து திருவடி மணவாள மாமுனிகள் அப்படின்னு ஈராக பல ஸ்லோகங்கள் இருக்கு. அந்த விஷயங்களையெல்லாம் அந்த ஆச்சாரியன் தன்னுடைய ஞானாச்சாரியன் எடுத்து சொல்லி, அதனால் உடையவர் தான் இனிமே எல்லாம், நீர் அங்கே சேவிக்கணும், இதெல்லாம் சரி, எல்லா திவ்ய தேசங்கள் ஆச்சாரியர்கள் எல்லாரும் உடையவருக்குள்ளேயே அடங்கி விடுவார். எனவே ஸ்ரீபெரும்புதூரையே நீர் நித்தியவாசமாக கொள்ளும் அப்படின்னு அவரும் எடுத்து சொல்ல ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர்
அங்கேருந்து ஸ்ரீபெரும்புதூருக்கு விடை கொண்டார் அப்படின்னு காட்டப்படுறது. அதனால் ஸ்ரீபெரும்புதூருக்கு வருவதற்கு முன்பு வரைக்கும் நடந்த விஷயங்கள் இதெல்லாம். அதனால் ஒன்னான ஜீயர் சுவாமி சரித்திரத்தில் நாம் பார்க்க வேண்டியது எப்படின்னா, அவர் ஸ்ரீபெரும்புதூருக்கு வருவதற்கு முன்பு வரைக்கும், அப்புறம் வந்து மடஸ்தாபனம் பண்ண பின்பு அவருடைய பல பல திருப்பணிகள்னு பார்க்கணும். இப்போது ஆங்கில வருஷம் படி பார்த்தால் அவருடைய அவதாரம்னு சொன்னால் அது 1805 ஆண்டு அக்ஷய வருஷம்னு சொல்லுவோம். ஏன்னா இதிலே ஒரு சின்ன வித்தியாசம் நேர்ந்திருக்கு. 1805 இவர் மடத்தை ஸ்தாபனம் பண்ணது தம்முடைய 29வது வயசில் 1834. இந்த 34 வருஷம் 1834 என்பது மடத்தை ஸ்தாபனம் பண்ண வருஷம்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம சில பேர் தப்பாக என்ன எண்ணின்றாருன்னா, அந்த வருஷம்தான் அவருடைய அவதாரம் என்றே சிலர் எண்ணி விடுகிறார்கள். அது அப்படி கிடையாது. அக்ஷய வருஷம்னு தான் பல நேரடியாக இருந்த பல சிஷ்யர்களே சில தனியன்களில் அது காட்டியிருக்கார்கள். அக்ஷயாப்தே சிம்ம கிருஷ்ண ரோஹிணியாம் கலிதோதயம் ராமானுஜ பதச்சாயாம் வந்தே வெங்கட லக்ஷ்மணம். அதனால் அக்ஷய வருஷத்தில் இந்த ஆவணி மாதத்தில் இந்த கிருஷ்ண பக்ஷத்து ரோஹிணி நட்சத்திரன்று அவதரித்தவர் அப்படின்னு காட்டப்பட்டிருக்கு. அதனால் அது சரியாக அந்த வருஷம் ஆங்கில தேதியில் பார்த்தால் 1805 வந்து சேருறது. இப்போ 1805 சொன்னால் 1834 29வது பிராயம் 29-30வது பிராயத்திலே இங்கே வந்து சேர்ந்தார்னு தெரிஞ்சுக்கணும். அதனால் 16வது வயசிலே அவர் சந்நியாசத்தை பெற்றுக்கொண்டார். அதன் பிறகு ஒரு சில வருஷ காலம் திருநாராயணபுரத்தில் எழுந்தருளியிருந்து அங்கே எல்லா அர்த்தங்களையும் கிரகித்தார். உபய வேதாந்த ரகசியார்த்தங்களை எல்லாம், அதுவும் ஆழமான ரகசியார்த்தங்களை எல்லாம் அவரிடத்திலும் பெற்றுக்கொண்டார். அதன் பிறகு ஸ்ரீபெரும்புதூரிலே நித்தியவாசமாக வந்து இருந்தார்னு பார்க்கணும். அப்போது அவர் ஸ்ரீபெரும்புதூருக்கு வந்து நித்தியவாசம் பண்ண தொடங்கினதுன்னு பார்த்தால் நம்முடைய 29வது பிராயத்தில் இருந்துன்னு நாம் அப்படி எண்ணிக்கொள்ளலாம். அங்கே ஸ்ரீபெரும்புதூருக்கு வந்தாச்சு. வந்த பின்பு அவருக்கு ஏதாவது ஒரு தனி மடம் இருந்தால் தானே அது ஒரு சன்னியாசியாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஏகாந்தமாக இருந்து பகவத் தியானாதிகள் விஷய சிந்தனம் இத்தியாதிகள்லாம் நடக்கும், அவருடைய அனுஷ்டானங்கள்லாம். அப்போது அதற்கு ஒரு மடத்தை எப்படி ஏற்படுத்துவது அப்படின்னு பார்த்தா, அதற்கும் எம்பெருமான் அழகாக அந்தந்த அடியார்களை வைத்து இந்த மாதிரி சில கைங்கரியங்களை எல்லாம் பண்ணி கொடுத்தான் எம்பெருமான்னு பார்க்குறோம். நாதமுனிகளுடைய அவதார திருத்தலமான காட்டுமன்னார் கோயில் அங்கே இருந்த ஒரு சுவாமி நாதமுனி சேஷாத்ரி ஐயங்கார் சுவாமின்றவர். அவர் ஒரு நாள் இங்கே ஸ்ரீபெரும்புதூரில் வந்து எம்பெருமானாரை சேவிக்க வந்தார். எம்பெருமானாரத்தில் மிகவும் ஈடுபட்டு பல காலம் இன்னும் அவர் ஊருக்கே போகலை. அங்கே ஊரில் நாதமுனிகளுக்கு பண்ண கைங்கரியத்தெல்லாம் மறந்து விட்டு ஸ்ரீபெரும்புதூரிலேயே இருந்து கொண்டு வருகிறார். அவர் இந்த ஒரு சுவாமியை பார்த்தார். சில காலமாக இங்கே ஒரு சின்ன சன்னியாசி ஒருத்தர் இருக்காரே, இளம் சன்னியாசியாக இருக்கார், வந்துன்னு போயின்னு இருக்கார். எம்பெருமானாரை சேவித்து இவர் எங்கே தங்குறார் என்ன ஒன்றும் தெரியலையே அப்படின்னு எல்லாம் கேட்டு விசாரித்து பார்த்தா, சுவாமி உமக்கு ஒரு தனி மடத்தையே அடியன் வந்து ஏற்பாடு பண்ணி தரேனே அப்படின்லாம் கேட்டபோது, உங்கள் இஷ்டம், அடியனுக்கு எந்த ஒரு பாதகமும் இல்லை அப்படின்னு அவர் சொன்ன உடனே அங்கேயே கூரத்தாழ்வான் சன்னதிக்கு தெற்கு மாட வீதியிலே கூரத்தாழ்வான் சன்னதிக்கு பக்கத்தில் ஒரு இடத்தை பார்த்து அழகாக ஒரு சாதாரணமாக ஒரு மடத்தை அவர் முதல்ல நிறுவி ஜீயர் சுவாமிக்கு அங்கே இருக்கும்படியாக அவரை பிரார்த்தித்து கொண்டார்னு பார்க்குறோம். இது முதல் மடத்தை ஏற்படுத்தின முதல் விஷயம். இன்னும் சில பல வருஷங்களுக்கு பின்னாடி பார்த்தோமானால் இந்த மடத்தை மறுபடியும் கொஞ்சம் இன்னும் விரிவாக கட்டி தந்தவர் யார் அப்படின்னா கோவர்தனம் ரங்காச்சாரியர் சுவாமி அப்படின்றவர். இன்றைக்கும் நம்ம பார்த்தோமானால் பிருந்தாவனத்திலே, மதுரா பிருந்தாவனத்திலே ரங்கஜி மந்திர்னு இருக்கு பாருங்க, அதை முதல்ல ஸ்தாபனம் பண்ணவர் இந்த கோவர்தனம் முதல் ரங்காச்சாரியர் சுவாமி அப்படின்ற ஆத்திய ரங்காச்சாரியர், ரங்கதேசிக சுவாமின்னு அந்த பக்கம்லாம் சொல்லுவார்கள். அவர் ஒரு முறை அவர் இந்த பக்கம் காஞ்சிபுரம் அது பக்கத்தில் ஒரு அக்ரஹாரத்தில் தான் அவருடைய அவதாரம். அவரும் இளம் பிராயத்திலே அப்படி வடக்கே எல்லாம் சாஸ்திரங்கள் ஓத வேணும் என்பதற்காக அங்கே சென்றார். அப்புறம் பகவானே அவரை மதுரையிலேயே அந்த மதுரா பிருந்தாவனத்திலே இருக்கச் செய்தான். அங்கே மிகவும் பிரசித்த வித்வானாக அவர் வந்து பெரிய கோயிலை அவர் கட்டி அங்கே ஸ்தாபனம் பண்ணார்னு இருக்கு. அவர் ஒரு கால் மறுபடியும் இங்கே வந்தார். தெற்கே வந்து எல்லா திவ்ய தேசங்களை எல்லாம் சேவிக்க வேணும்னு வந்த பொழுது இப்படி ஸ்ரீபெரும்புதூரில் வந்து உடையவரெல்லாம் சேவித்து இவரை பார்த்த உடனே இவருடைய தேஜஸிலே அகப்பட்டு மடத்துக்கு வந்து இவரை சேவித்து இவரிடத்துல சில அர்த்த விசேஷங்கள்லாம் கிரகித்தாராம்.
அப்போது அவர் பிரார்த்தித்து கொண்டார், சுவாமி அடியனுக்கு ஒரே ஒரு கைங்கரியத்தை தேவரீர் நான் பண்ண அந்த கைங்கரியம் பண்ணும்படி அனுமதிக்க வேணும். என்ன அப்படின்னா, இந்த மட்டத்தை இன்னும் கொஞ்சம் விரிவாக அமைக்க வேணும்னு ஆசைப்படுகிறேன்னு சொன்ன பொழுது அவரும் அங்கீகரித்தார் சுவாமியை, ஜீயர் சுவாமியும். இப்போ அவர் அதை கொஞ்சம் விஸ்தாரமாக ஆக்கி கொடுத்தார்னு சொல்லப்படுறது. அதனால் இந்த 2 சுவாமிகள் மூலமாக அப்படி அங்கே மடம் அழகாக ஸ்தாபிக்கப்பட்டு அங்கே ஜீயர் சுவாமி நித்தியவாசம் பண்ண தொடங்கினார். இதை கேட்ட உடனே பல அடியார்கள்லாம் வெவ்வேறு ஊர்களிலிருந்து இங்கே வர தொடங்கினார்களாம். எப்போ இந்த நம்முடைய ஜீயர் சுவாமிக்கு ஒரு அழகாக ஒரு மடம் அமைக்கப்பட்டு அங்கே அவர் நித்தியம் அனுஷ்டானங்கள்லாம் பார்த்து கொண்டு வருகிறார்ன்றதை தெரிந்து கொண்டார்களோ, திருநாராயணபுரம், ஸ்ரீரங்கம், இந்த மாதிரி பல திவ்ய தேசங்கள் இருந்து இங்கே இவரிடத்தில் எல்லாம் கற்றுக்கொள்வதற்கு, உபய வேதாந்தங்களை கற்றுக்கொள்வதற்காக எல்லோரும் அப்படி வந்தார்கள் அப்படின்றதாக இங்கே காட்டப்படுறது. அதன் பிறகு இவருக்கு பல சிஷ்யர்கள் இவரிடத்துல வந்து சேர அவர்களுக்கெல்லாம் ஒரு ஆசை வந்ததான், நம்ம சுவாமிக்கு அழகாக ஒரு தனியனை அமைக்க வேணுமே. ஏன்னா நாம் காலக்ஷேபங்கள்லாம் சுவாமிகிட்ட கேட்குறோம், அப்போ இவருடைய தனியனையும் நாம் அனுசந்திக்க வேணும் தானே. இப்போ இவருக்கு அழகாக பொருத்தமான ஒரு தனியனை யார் பண்ணி கொடுக்க முடியும், இவருடைய ஆச்சாரியரிடத்துல நாம் கேட்போம் அப்படின்னு மேல்கோட்டையில் இருக்கக்கூடிய அந்த காலக்ஷேப ஆச்சாரியர் ஞானாச்சாரிய சுவாமியினிடத்துல போய் பிரார்த்தித்தார்களாம். சுவாமி தேவரீர் தான் இவருக்கு நல்ல ஒரு தனியனை சாதிக்க விடும். என்ன காரணம் அப்படின்னா, இந்த தனியன்கள் அதை யாருக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது பொதுவாக நன்னூல்லையே ஒரு பாவு உண்டு. யாருக்கு சொல்லலாம், குருவானவன் சிஷ்யனானவன் குருவுக்கு தனியன் ஏற்றி கொடுக்கலாம். மாறாடியம் உண்டு, சிஷ்யனுக்கு குருவும் எழுதி கொடுக்கலாம். குரு அனுசந்திக்க போகிறதில்லை சிஷ்யனுடைய தனியனை, ஆனால் எழுதி கொடுக்கலாம் அப்படின்லாம் இருக்குது. அதனால் இந்த சிஷ்யர்கள் என்ன பண்ணார்னா, நாம் இவருடைய வைபவத்தை எல்லாம் அடக்கும்படியாக ஒரு ஸ்லோகத்தை நாம் பண்ண முடியாது, இவருடைய ஆச்சாரியன்கிட்ட கேட்டால் தான் இவருடைய வைபவத்தை உள்ளடக்கிய ஒரு அழகான ஸ்லோகத்தை சாதிப்பார்னு அவரிடத்துல போய் பிரார்த்தித்து கொண்டார்னு இருக்குது. அப்போ அந்த சுவாமி அப்படியா சரின்னு சொன்ன பொழுது எம்பார் சுவாமி சொன்னாராம், சுவாமி அடியனுக்கு தேவரீர் இது மாதிரி ஒரு இது பண்ண போகிறதுன்னு சொன்னால் அடியனோட ஆச்சாரியர்களான உங்கள் இருவருடைய பிரபாவம் அதிலே சேர வேண்டும், அப்பொழுதுதான் அதை அங்கீகரிப்பேன் இவர் சொன்னார். இப்போ 2 சுவாமிகள் பாருங்கள், அதாவது எம்பார் ஜீயர் சுவாமிக்கு சமாஸ்ரயண ஆச்சாரியர் சுவாமி சோழசிம்மபுரம் தொட்டையாச்சாரிய சுவாமி, காலக்ஷேப ஞானாச்சாரியர் அப்படின்னு பார்த்தால் அவர் திருநாராயணபுரம் தொட்டையாச்சாரியர் சுவாமி, மகாச்சாரிய சுவாமின்னு சொல்லுவோம். இந்த 2 சுவாமிகளுடைய வைபவம் அதிலே சேர வேணும் அப்படின்னு பிரார்த்தித்தார். அதுபடியாகவே அற்புதமான ஒரு தனியன் அமைந்தது. அந்த தனியனை எம்பார் சுவாமியை கொண்டாடுவாராம். என்ன காரணம்னா, அதில் பாதி தனியன் முதல் 2 அடி 2 வரிகள் ஆச்சாரியர்களை பற்றியது. அப்புறம் அடுத்த 2 வரிகள்னு பார்த்தாலும் நல்ல கல்யாண குணங்கள் உடையவர், நல்ல உடையவர் கைங்கரியத்தை பண்ணக்கூடியவர்னு தான் வரும். அதனால் இதை எம்பார் சுவாமி தாமே ரொம்ப மெச்சுவார் அப்படின்றது. என்ன அப்படின்னா, ஸ்ரீ வாதூல ரமா பிரபால ருச்சிர ஸ்ரக்சைன்ய நாதாம்சஜ ஸ்ரீ குர்விந்திர மகாரிய லப்த நிஜசத் சத்தம் ஸ்ருதாபீஷ்டதம் ஸ்ரீராமானுஜ முக்கிய தேசிகலசத் கைங்கரிய சம்ஸ்தாபகம் ஸ்ரீமத் வெங்கட லக்ஷ்மணார்ய யமினம் தம் சத்குரும் பாவையே. முதல் 2 அடிகள் அற்புதமானது. ஸ்ரீ வாதூல, இந்த வாதூல குலத்திலே அவதரித்தவர்களான கந்தாடையார் சுவாமிகள்லாம் வாதூல குலம், அதிலே அவதரித்தவர்களான 2 பேர்கள். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஒரு சுவாமி எம்பார் சுவாமியினுடைய சமாஸ்ரயண ஆச்சாரியரான சோழசிம்மபுரம் தொட்டையாச்சார சுவாமி என்பவர், அவர் விஸ்வக்சேனருடைய அம்சம் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த சரித்திரத்திலே அதுவும் காட்டப்படுறது. என் கூட எங்கே எதை வச்சுன்னு இது சொல்கிறான்னு தோணுமோ திடீர்னு சேவிக்கும் பொழுது ஒரு விஷயம் தென்பட்டது. முதல்ல இவர் ஜீயர் சுவாமிக்கு, எம்பார் ஜீயர் சுவாமிக்கு அவர் முதல்ல சந்நியாசம் பெற்றுக்கொள்வதற்கு முன்பும் கூட முதல் முறை அவருக்கு ஒரு சொப்னம் வந்த பொழுது முதல்ல அப்படி சதுர்புஜமாக கையிலே பிரம்பை ஏந்தி கொண்டு விஸ்வக்சேனர் சேவை சாதித்தாராம். சேவை சாதித்து அடுத்த க்ஷணம் அவரே தன்னுடைய சமாஸ்ரயண ஆச்சாரியராக மாறி, நீர் இப்படி நம்மை பார்க்க வாரும் அப்படின்னு சொன்னார்னு இருக்கு. இந்த விஷயத்தை நான் விட்டுட்டேன். அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன சொன்னேன், அவருக்கு வைராக்கியம் அதிகமாக ஒரு நாள் திடீர்னு தானே எழுதி வைத்து, நான் வடக்கே செல்கிறேன், கிருஷ்ணதாசன்
அடியேன் வடக்கே விடை கொள்கிறேன்னு எழுதி வச்சுட்டு கிளம்பிட்டார்னு சொன்னேன் இல்லையா? அதற்கு மூலம் என்ன அப்படின்னா இதுதான். அன்றைய தினம் சொப்னத்திலே கொஞ்சம் வருத்தத்தோட வைராகியம் இருக்க இப்படி நம்மை சம்சாரத்தில் இவர்கள் ஈடுபடுத்த பார்க்கிறாரேன்னு வருத்தத்தோடு படுத்து கொண்டார். அப்போது அவர் கனவிலே அன்னைக்கு விஸ்வக்சேனர் முதல்ல சேவை சாதித்து கையில் பெரம்பு 4 சதுர்புஜங்கள் இப்படி சேவை சாதித்து அடுத்த க்ஷணம் அவரே சமாஷயன ஆச்சாரியர், சமாஷணம் ஆயிடுத்து, சமாஷயன ஆச்சாரியனாக அப்படி மாறி நீர் நம்மை பார்க்க வாரும், நம்மிடத்தே வாரும் அப்படின்னு சொன்னாராம். அப்போது அதை மனதில் கொண்டு எம்பார் சுவாமியினுடைய திருவுள்ளம் என்னென்னா, நம்முடைய சமாஷண ஆச்சாரியன் அவர் விஸ்வக்சேனருடைய அம்சம். அதனால் அது முதல் விஷயம், விஸ்வக்சேனருடைய அம்சம். அடுத்தது ஞானாச்சாரியரான திருநாராயணபுரம் தொட்டையாச்சார சுவாமி, அவரை அங்கே இருக்கக்கூடிய பெரியோர்கள் எல்லாமே அவரை சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய யதிகிரி நாச்சியார் இருக்கார் இல்லையா, அவள் சாத்தி கொண்டிருக்கக்கூடிய பவழ மாலை ஒன்று இருக்குமா, பவள மாலை, அந்த பவள மாலையினுடைய அம்சம் அப்படின்னு சொல்கிறதும் உண்டு. அந்த ஒரு நித்தியசூரியனுடைய அம்சமாக பிரவாள மகாச்சாரியர்னு அவருக்கு திருநாமம். யதுகிரி நாச்சியார் சாதித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பவள மாலை அதனுடைய அம்சமாக திகழக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறது. அப்போ இந்த தனியனில் இதெல்லாம் வருது, அதுக்காக ஆரம்பிக்கிறேன். ஸ்ரீ வாதூல ரமா பிரவாள ருச்சிர, ரமா அப்படின்னா தாயார் யதுகிரி நாச்சியார், பிரவாள ருச்சிர ஸ்ரக்குன்னா மாலை, பவள மாலை, அந்த பவள மாலையினுடைய அம்சமாகவும் சைன்யநாதர், சைன்யநாதர் அப்படின்னு சொன்னால் சேனை முதலியார், அவருடைய அம்சமாகவும் அவதரித்திருக்கக்கூடிய ஸ்ரீ குருவிந்திர மகாரிய, குரு இந்திரர்னா பெரிய ஆச்சாரியர், மகாச்சாரியர், திருப்பி மகாச்சாரியர்னாலும் அதான் தொட்டையாச்சாரிய சுவாமிகள், 2 ஆச்சாரியர்கள், இவருக்கும் மகாச்சாரியர்னு பேர், அவரும் மகாச்சாரியர். இப்படி இருவரிடத்திலிருந்தும் லப்த நிஜசத் சத்தம், இப்போ ஏற்பட்ட 2 பெரியோர்களிடமிருந்து யார் ஒருவர் தன்னுடைய ஆத்ம சத்தையை பெற்றாரோ இல்லையா, பஞ்சசம்ஸ்காரம் மூலமாக முதல்ல ஆத்ம சத்தையை பெற்றார், மந்திர உபதேசத்தை பெறுவது, மந்திரத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் ஞானத்தை பெறுவது, இதன் மூலமாக ஸ்வரூபத்தை பெற்றவர். அதனால் முதல் இந்த தனியனில் அர்த்தம், முதல் அர்த்தம் என்னென்னா, இப்போ ஏற்பட்ட அந்த பவளமாலையினுடைய அம்சமாகவும் சேனை முதலியாருடைய அம்சமாகவும் திகழக்கூடிய இந்த 2 மகாச்சாரிய சுவாமிகளிடமிருந்து ஆத்ம சத்தையை பெற்றவர். ஸ்ருதாபீஷ்டதம், தன்னை பற்றினவர்களுக்கு வேண்டிய அர்த்தத்தை எல்லாம் வருஷிக்கக்கூடியவர். ஸ்ரீ ராமானுஜ முக்கிய தேசிக லசத் கைங்கரிய சம்ஸ்தாபகம், எம்பெருமானார் தொடங்கி இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களுடைய கைங்கரியங்களை எல்லாம் நன்றாக நிலைநாட்டினவர். ஸ்ரீமத் வெங்கட லக்ஷ்மணாரே யமினம் வந்தே சத்குரும் பாவையே. அப்பேற்பட்ட இந்த திருவேங்கட ராமானுஜ ஜீயர் சுவாமியை நான் வணங்குகிறேன் என்பதாக அமைந்திருக்கு. அதனால் இதில் இந்த 2 ஆச்சாரியர்களுடைய அம்சம், அவர்களுடைய அவதாரம், அவருடைய அவதார ரகசியம் என்னன்றதும் இதில் அடங்கியிருக்கு இல்லையா? அதனால் இது எம்பார் ஜீயர் சுவாமிக்கு மிகவும் உகந்ததான ஒரு தனியன் என்பதாக எடுத்து சொல்லுவது உண்டு. அதற்கு மேலே ஸ்ரீபெரும்புதூரிலே அப்போ நித்தியவாசமாக இருக்கார். ஒரு பக்கம் நாள்தோறும் பல பல திவ்ய தேசங்களிலிருந்து பல பல அடியார்கள் இவரிடமிருந்து சாமானிய சாஸ்திரம் என்ன, வேதாந்த சாஸ்திரம் என்ன, பகவத் விஷயம், ரகசிய கிரந்தங்கள் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வதற்கு நூற்றுக்கணக்கான அடியார்கள் ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்கார்கள். அப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் பிரமாண கைங்கரியம், மேலே மேலே சம்பிரதாயத்தை வளர்ப்பதற்கு காலக்ஷேபாதிகளை எல்லாம் சொல்லி பல கிரந்தங்களை எல்லாம் இயற்றி நம்முடைய சம்பிரதாயத்தின் மேலே அவரவர்கள் சொன்ன தூஷணங்களுக்கு பதில் எடுத்து சொல்லி இப்படி ஒரு பக்கம் பிரமாணங்களை ரட்சித்து கொண்டு வந்தார். மற்றொரு பக்கம் பிரமேயத்தை ரட்சித்து கொண்டு வந்தார். மதுரமங்கலத்திலே முதல்லையே அவர் சில கைங்கரியங்களை பண்ணார். ஸ்ரீபெரும்புதூரில் இருந்து கொண்டு வசந்த மண்டபத்தை சீர்திருத்தினது, அங்கே கோதாவிலாசம்ன்ற அந்த நந்தவனத்தை அமைத்தது, இது போன்ற பல பல கைங்கரியங்களாம். அங்கங்கே அவரவர்கள் திருமுன் காணிக்கைன்னு பாத காணிக்கைன்னு சமர்ப்பிக்கக்கூடிய திரவியத்தை எல்லாம் சேர்த்து இப்படி எம்பெருமானாருக்கும் ஆதிகேசவ பெருமாள் அவர்களுக்கெல்லாம் பல மடங்கு அதிகமாக திருவாபரணங்களை எல்லாம் சமர்ப்பித்தார். ஏதோ பெரியோர்கள் சொல்லும்பொழுது எப்படி சொல்லுவார்கள்னா, ஸ்ரீரங்கம் பெரிய கோயிலை திருத்தி பணிகொண்ட எம்பெருமானாரை போலே ஸ்ரீபெரும்புதூர் எம்பெருமானார் சன்னதியை திருத்தி பணிகொண்ட எம்பார் ஜீயர்
அப்படின்னு தான் இப்போ பிராச்சீனத்தில் காட்டக்கூடிய என்று சுப்பிரசித்தரான அப்பன் திருவேங்கட ராமானுஜ ஜீயர் சுவாமி என்று எடுத்து சொல்லுவார்கள். அதனால் அப்படி எம்பெருமானாருடைய சன்னதியை அழகாக எடுத்து பரிஷ்காரம் பண்ணி இன்னும் பல பல கைங்கரியங்களை அபிவிருத்தி பண்ணார். சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, முன்பு இருந்த பல திருவாபரணங்கள் அதை இன்னும் 3-4 மடங்கு பெருக்கினாராம். எம்பெருமானாருக்கும் அங்கே பெருமாள் தாயாருக்கெல்லாம் பல பல திருவாபரணங்களை பண்ணினது இதெல்லாம் அழகாக எடுத்து பண்ணி கொண்டு வந்தார். அதற்கு மேலே ஒரு விஷயம் காட்டப்படுறது. இங்கே ஸ்ரீபெரும்புதூரிலே நம்பிள்ளைக்கும் பிள்ளைலோகாச்சாரியருக்கும் அப்படி சன்னதிகளை எல்லாம் பிரதிஷ்டை பண்ணி அவர்களையும் அங்கே அர்ச்சாமூர்த்தியாக எழுந்தருள பண்ணி விசேஷமான உற்சவங்களில் நடத்தி கொண்டு வந்தார் அப்படின்னு காட்டப்படுறது. அதற்கு என்ன பண்ணார் அப்படின்னா, தானே அந்த இடத்துல அந்த அர்ச்சா மூர்த்திகளை எப்படி அமைக்க வேணும் என்பதற்கு தானே புறப்பட்டு போனாரா. ஜீயரும் சில்பசாஸ்திரத்தில் தேர்ந்தவரான தாசநம்பி ராமானுஜதாசரின் இருப்பிடமான தஞ்சை மாமணி கோயிலுக்கு தாமே சென்றார். சிற்பியிடம் சொல்லி திருமேனிகளை ஏறி அருள பண்ணினார். இப்போ எப்படி அந்த ஆச்சாரியர்களை அப்படி வடிக்க வேணும், அந்த திருமேனி எப்படி கொண்டு வர வேணும் என்பதை தாமே முன்னின்று எடுத்து சொல்லி எல்லாம் பண்ணி கொண்டு எழுந்தருள பண்ணினார் என்றெல்லாம் காட்டப்படுறது. இப்படி பல பல கைங்கரியங்களை பண்ணி கொண்டு வந்தார். பிற்காலத்திலே இந்த கோவர்தனம் ரங்காச்சாரியர் சுவாமின்றவர் இங்கே வந்து இவருடைய வைபவத்தை எல்லாம் கண்டு இவரிடத்தில் சில விஷயங்களை கற்றுக்கொண்டு இவருடன் சேர்ந்து ஸ்ரீரங்கம் முதலிய திவ்யதேச யாத்திரை சென்றார். இது ஒரு விஷயம் இருக்குது. ஸ்ரீரங்கத்திலே சென்று, அதாவது கோவர்தனம் ரங்காச்சாரியர் சுவாமி எம்பார்ஜியர் சுவாமியை துணை கொண்டு அவருடன் சேர்ந்து ஸ்ரீரங்கத்துக்கு போனார். அங்கே கொஞ்ச காலம் எழுந்தருளி இருந்தாராம். அப்போதான் ஒரு பெரிய சபையை கூட்டினார்னு காட்டப்படுறது. ஒரு பெரிய வித்வத் சபையை கூட்டி சில சம்பிரதாயார்த்தங்களை எல்லாம் அங்கே விசாரம் பண்ணி நிஷ்கர்ஷம் பண்ணினார்கள். இப்போ நம்முடைய சம்பிரதாயத்தில் பார்த்தோமானால் பிரபத்தி அப்படின்னு சொன்னால் அது உபாயம் அல்ல, பகவானே உபாயம். பிரபத்தி பண்ண வேண்டியது எல்லாரும் பிரபத்தி பண்ணுகிறோம். பிரபத்தி பண்ணுவதுன்னா அப்படி ஆச்சாரிய சம்பந்தத்தை கொள்வது, அதுவே நமக்கு பிரபத்தியை ஏற்படுத்தும். அந்த பிரபத்தி என்பது நம்முடைய ஸ்வரூப அனுசந்தானமே ஒழிய அது தனித்த உபாயம் அல்ல என்பது ஒரு முக்கியமான விஷயம். இதை பற்றிய ஒரு விசாரத்தை ஒரு சதஸை நடத்தினார் அங்கே ஸ்ரீரங்கத்திலே என்று காட்டப்படுறது. எம்பார் சுவாமியினுடைய கிரந்தங்கள்லேயும் ஒரு கிரந்தம் இருக்குது இதை பற்றி. பிரபத்தி அனுபாயத்துவ விசாரம் என்பதாக ஒரு கிரந்தம் காட்டப்பட்டிருக்கு. ஆக இப்படி பல பல கைங்கரியங்களை பண்ணிக்கொண்டு கடைசியில் ஸ்ரீபெரும்புதூரில் தான் எழுந்தருளி இருந்தார். அவர் ஒரு 77 சம்வத்சரங்கள் திருநக்ஷத்திரங்கள் இந்த பூலோகத்திலே எழுந்தருளி இருந்தார் அப்படின்னு காட்டப்படுறது. அது 1883 வருஷம் ஆங்கில கணக்கில் பார்த்தால் அந்த வருஷத்திலே அவர் அப்படி இந்த யோக மார்க்கத்திலே, அதாவது என்ன சொல்லப்படுறதுன்னா, பொதுவாக இது சன்னியாசிகளுக்கெல்லாம் அந்த பிரம்மரந்திரத்தின் மூலமாக அவர்கள் புறப்படுவார்கள், வெளியிலே புறப்படுவதுன்னு இருக்குது. அது அப்படியே நேரடியாக அவருக்கு நேர்ந்ததாங்க. அது தானாகவே அவருக்கு அப்படி நேர்ந்து அப்படி யோக தசையிலே இருந்து கொண்டு பத்மாசனத்திலே அமர்ந்து சுகமாக அப்படி அவர் புறப்பட்டார் என்று காட்டப்படுறது. பல விஷயங்கள் திருநாராயணபுரம் அரையர் சுவாமி போன்ற சில பெரியோர்கள்லாம் கூட பல விஷயங்கள் காட்டியிருக்கார்கள். அந்த நாள் எம்பார்ஜியர் சுவாமி அவர் பரமபதித்த நாள் அன்றுக்கு திருப்பதி புருஷை சுவாமி போன்றவர்கள்லாம் அப்படி திவ்யமான ஒரு தேஜஸ் மேலே புறப்படுவதை கண்ணாலே சேவித்தார்கள் அப்படின்னு காட்டப்பட்டிருக்கு. அதனால் இப்படி ஒரு மகா யோகீஸ்வரராக அப்படி திகழ்ந்தார். அஷ்டமகா சித்திகள்லாம் அப்படி எம்பெருமான் தானே இவருக்கு பிரசாதித்திருந்தான்னு காட்டப்படுறது. இவர் அந்த சித்திகள் பின்னாடி இவர் ஓடவில்லை, ஆனால் எம்பெருமானே இந்த சித்திகள்லாம் இவருக்கு ஏற்படும்படியாக அப்படி பண்ணியிருந்தான். சுவாமி சாதித்திருக்கக்கூடிய கிரந்தங்கள் பல 50-60க்கும் மேற்பட்ட கிரந்தங்களை எம்பார்ஜியர் சுவாமி அப்படி சாதித்திருக்கார். இது அவர் பண்ணின பிரமாண கைங்கரியம். இன்னும் பல பரம்பரைகளை, வித்வத் பரம்பரைகளையெல்லாம் ஏற்படுத்தினார் அந்த காலத்தில். சொல்ல வேண்டுமென்றால் ஸ்ரீபெரும்புதூர், திருநாராயணபுரம், ஸ்ரீரங்கம் போன்ற பல இடங்களில் பரவியிருந்த வித்வான்கள் எல்லாருமே உபய வேதாந்த வித்வான்கள் ஏதோ ஒரு விதத்தில் எம்பார் சுவாமியினிடத்திலே சம்பந்தம் பெற்றிருப்பார். ஒரு சில கிரந்தங்களோ இல்லை பல கிரந்தங்களோ காலக்ஷேபம் பண்ணி இருந்தார்கள்னு பார்க்குறோம். இப்படி பிரமாதாக்களை எல்லாம் ரட்சித்தது, மேலே மேலே பல பரம்பரைகளை உண்டாக்கினது. அது மட்டும் இல்லாமல் திவ்ய தேசங்களை இது போலே ரட்சித்து கொடுத்தது நமக்கு. மதுரமங்கலம் ஆகட்டும், ஸ்ரீபெரும்புதூர் ஆகட்டும்,
இன்னும் அங்கங்கே சில திவ்ய தேசங்களில் பண்ணின திருப்பணிகளாகட்டும், முக்கியமாக இந்த 2 திவ்ய தேசங்களை நமக்கு காப்பாற்றி கொடுத்தது, அங்கே பல பரிஷ்காரங்கள் பண்ணது அப்படின்னு பார்த்தால் இது பிரமேய சம்ரக்ஷணம் என்பதாக இப்படி பார்க்கணும். இது இவருடைய இந்த சரித்திரம் ரொம்ப சுருக்கமாக அடியேன் தெரிவித்தேன். ரொம்ப விஸ்தரமாக நாம் பார்க்கணும்னா முந்திர ஜீயர் சுவாமி அவர் வெளியிட்டாருன்னா இந்த புஸ்தகத்திலேருந்து எல்லாரும் பொறுமையாக வாசிக்கலாம். இதில் இருக்கிற சாராம்சம் மட்டும்தான் அடியேன் இங்கே எடுத்து சொல்லியிருக்கேன். ஆனால் சில விஷயங்கள் முன்பின்னாக இருக்கும். ஆனால் அடிப்படையான விஷயங்கள் நாம் மனதில் கொள்ள வேண்டியது இதுதான். அப்படி சிறு பிராயத்திலே அப்படி 6-7 வயசில் உபநயனம் பண்ணப்பட்டு பொதுவாக வேதம்லாம் வாசித்தார் இந்த பிள்ளை, கிருஷ்ணன்ற இந்த பிள்ளை. ஆனால் அதன் பிறகு அப்படி யௌவன பிராயம் வந்த பொழுது, விவாகம்னு பேச்சு வந்த பொழுது இல்லை என்ன முழு வைராக்கியத்துடன் அவர் இருந்தார். இப்படி ஆச்சாரியன் கனவிலே சொப்னம் சாதித்தபடியால் தம்முடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு இப்படி ஸ்ரீபெரும்புதூரை சேவித்து சோழசிம்மபுரத்துக்கு போய் சேர்ந்தார். அங்கே அடைந்தார். அங்கே அப்படி ஆச்சாரியனிடத்தில் சில கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்து அங்கிருந்து திருமலைக்கு விடை கொண்டு அங்கே இருந்த ஜீயர் சுவாமி தம்முடைய பூர்வாசிரமத்து அம்மானாக இருந்த அந்த சுவாமியினிடத்திலே வைராக்கியம், இவருடைய வைராக்கியத்தை அவர் பரீட்சிக்க, அதில் இவர் அந்த பரீட்சையை இவர் வென்று வந்து இவருக்கு சந்நியாசம் அந்த ஜீயர் சுவாமி தந்தார். சந்நியாசத்தை பெற்றுக்கொண்ட பின்பு அப்படி மதுரமங்கலத்துக்கு வந்து கொஞ்சம் காலம் அங்கே இருந்து எம்பாருக்கு கைங்கரியம் பண்ணி முடித்து அங்கிருந்து பல பல திவ்ய தேசங்களை சேவிக்க வேணும்னு ஆழ்வார்த்தனை, ஸ்ரீரங்கம் போன்ற திவ்ய தேசங்களுக்கு விடை கொண்டு இருக்கும் பொழுது ஸ்வப்னத்திலே ஆண்டாளும் சரி, இவருடைய காலக்ஷேப ஞானாச்சாரியரும் சரி, உடையவர் திருவடியே நித்தியவாசமாக இரும்னு சொன்னபடியால் கடைசியில் ஸ்ரீபெரும்புதூருக்கே வந்து அங்கே வந்து சேர, அங்கே ஒரு சில அடியார்கள் இவருக்கு ஒரு தனி மடத்தை நாம் ஏற்படுத்தி தர வேணும்னு அப்படி ஏற்படுத்தி கொடுக்க அவர் அங்கே எழுந்தருள் இருந்து வரக்கூடிய அடியார்களுக்கெல்லாம் உபய வேதாந்த அர்த்தங்களை எல்லாம் தெரிவித்து கொண்டு தாமும் உடையவருக்கும் ஆதிகேசவனுக்கும் பல கைங்கரியங்களை எல்லாம் பண்ணி கொண்டு வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்புறம் அப்பப்போ திவ்ய தேசங்களுக்கெல்லாம் சென்று பகவான்களை மங்களாசாசனம் பண்ணி கொண்டு இப்படி எழுந்தருள் இருந்தார். இது சுருக்கமான விஷயம் இவருடைய சரித்திரத்தை பற்றியது. இவருடைய கிரந்தங்கள்னு நாம் பார்த்தோமானால் அதில் நிறைய அர்த்த விசேஷங்கள் இருக்குது. ஒரு சில விஷயங்கள் நாம் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா வேறு எந்த ஆச்சாரியரும் அவ்வளோ தெளிவாக காட்டாத பல பல விஷயங்களை முதல் முறையாக சுவாமி தான், எம்பார் ஜீயர் சுவாமி தான் அப்படி நமக்கு தெளிவாக எடுத்து காட்டியிருக்கார். ரொம்ப முக்கியமான ஒரு கிரந்தம் என்ன அப்படின்னு பார்த்தால் நமக்கு ஸ்ரீவச்சன பூஷண வியாக்கியானத்தினுடைய அரும்பத உரை அப்படின்றது. அது நம்ம பார்த்தோமானால் 466 சூத்திரங்கள், ஆனால் 217 சூத்திரங்கள் வரைக்கும் தான் நமக்கு அரும்பத உரை இன்றைக்கி கிடச்சிருக்கு. இந்த அரும்பத உரைன்னு பார்த்தால் அது எல்லா சூத்திரங்களுக்கும் இருக்குன்னு தேவையில்லை, அரும்பத விளக்கம் தான் அது. இதுக்கு முன்பு இவர் காலத்துக்கு சரியாக முன்னாடி இருந்தவர் தான் திருமழிசை அண்ணாவப்பங்கார சுவாமி. அவரும் மகாவித்வான், ஒரு அவதார புருஷர் இவரை போலவே. அதனால் அவர் முழுமையாக ஒரு அரும்பத உரை அருளி செய்து விட்டார் என்பதனாலே எம்பார சுவாமி என்ன பண்ணார்னா ஒரு பதத்துக்கும் நாம் சொல்ல தேவையில்லை, அது முந்தைய சுவாமி பண்ணிவிட்டார், அதனால் முக்கியமான இடங்கள்லையும் நாம் சொல்லுவோம் அப்படின்னு அங்கங்கே தான் எடுத்து எழுதுவார். ஆனால் அங்கங்கே எடுத்து எழுதும் பொழுது அது பக்கம் பக்கமாக இருக்கும். நிறையா தத்வார்த்தங்களை எடுத்து காட்டிட்டு வருவார். அதில் வரும்பொழுது அரும்பத விளக்கத்தில் பல அரிய விஷயங்களை எடுத்து காட்டியிருக்கார். முதல் விஷயம் நாம் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த 12 விதமான வைஷ்ணவர்கள், அந்த அதிகாரிகள், வைணவ அதிகாரிகள், அதை அழகாக எடுத்து சொல்லி ஒத்தொத்தனுக்கு என்ன அடையாளம், அது என்ன பிரமாணம் எல்லாம் எடுத்து காட்டியது. இதெல்லாம் பாஞ்சராத்திர ஆகம சம்ஹிதைகள் இருக்குது பல விஷயங்கள். அதெல்லாம் எந்த சம்ஹிதை எந்த ஓரத்தில் இருக்குது, ஒன்று நூற்றுக்கணக்கான அத்தியாயங்கள் இருக்கும், ஆயிரக்கணக்கான ஸ்லோகங்கள் இருக்கும். எந்த ஓரத்தில் எது இருக்குன்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அவர் சுவாமி தான் இங்கே அழகாக எடுத்து, முத்து குளிக்க தெரிந்தவன் தானே முத்தை எடுத்து தர முடியும், அதுபோல் எடுத்து நமக்கு அதை அரும்பத உரையிலே கோத்து தந்திருக்கார். என்ன நம்முடைய ஒரு தௌர்பாகியத்தினாலே அது ரொம்ப பாதி தான் அது நமக்கு கிடைக்குது. அப்போ அதில் பார்த்தோம்னா இந்த 12 விதமான வைணவ அதிகாரிகளை பற்றி அழகாக எடுத்து காட்டியிருக்கார். அதில் சொல்லணும் ஏகாந்தி, பரமைகாந்தி, பக்தா, பாகவதஸ்ததா அப்படின்னு 12 அதிகாரிகள். அத்வேஷ்டா, அபிமந்தா அப்படின்னு ஆரம்பித்து மந்திரபாட்டி இப்படிலாம் இருக்குது. என் தனியாகவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன் இதை பற்றி. இப்போ இது ஒரு புது விஷயம் இவர் எடுத்து காட்டினது. அதற்கு மேலே நம்மாழ்வாருக்கும் மதுரகவி ஆழ்வாருக்கும் நடந்த சம்வாதம், அது அவர் சுவாமி மட்டும்தான் அதனுடைய உண்மையான உள்ளர்த்தத்தை அழகாக எடுத்து காட்டியிருக்கார். பொதுவாக நம்ம என்ன தெரிஞ்சுப்போம், குரு பரம்பரா பிரபாவத்திலலாம் எப்படி இருக்குன்னா,
மதுரகவி ஆழ்வார் பார்த்தார், ஒரு வாய் திறந்து ஏதாவது பேசுவாரா, இவர் பெரிய என்ன ஞானியாகத்தான் தோன்றுகிறார், நமக்கு ஏதாவது உபதேசம் பண்ணால் நன்னா இருக்குமே அப்படின்றதுக்காக இப்படி பக்கத்தில் கல்லை தூக்கி போட்டார். கண்ணை திறந்து கொண்டார் நம்மாழ்வார். சரி, ஒரு கேள்வி கேட்போம், பேசுவாரா? என்ன கேள்வி கேட்டார் மதுரகவி ஆழ்வார் அப்படின்னு சொன்னால், செற்றதன் வயிற்றில் சிறியது பிறந்தால் அது எத்தை தின்று எங்கே கிடக்கும். ஆனால் அதனுடைய உண்மை வடிவம் என்ன தெரியுமா? இவர் காட்டுறார், செற்றதன் வயிற்றில் சிறு குட்டி பிறந்தாலும் ஒரு சின்ன பரிஷ்காரம் இருக்கான். இது உண்மையான அந்த வாக்கியத்தினுடைய பதங்கள் ஆணுபூர்வியை எம்பார் சுவாமி தான் எடுத்து காட்டியிருக்கார் வியாக்கியம் 60 உரையில். சரி, பதில் இன்னும் வித்தியாசமாகும். பதில் என்ன? ஆழ்வார் சாதித்த பதில் அத்தை தின்று அங்கே கிடக்கும் இல்லையா. ஆனால் சுவாமி காட்டக்கூடிய அந்த உத்தர வாக்கியம் என்ன அப்படின்னு சொன்னால், காணலோடைய காட்டிலே சிறியது பிறந்தால் அத்தை தின்று அங்கே கிடக்கும்னு இப்படி ஒரு வித்தியாசம். சரி, அது இருக்கட்டும். அர்த்தத்தில் ஏதாவது வித்தியாசமானா பெரிய வித்தியாசம் அர்த்தத்தில். பொதுவாக நாம் என்ன சொல்கிறோம், சம்சாரிகளை பற்றி கேள்வி பதில் மாதிரி நாம் எடுத்துக்கிறோம். செற்றதன் வயிற்றில் சிறியது பிறந்தால், இந்த உடம்பிலே சம்சாரம் இந்த உடம்பிலே இந்த ஜீவன் பிறக்கிறான், அகப்பட்டு கொண்டால் எத்தை தின்று எங்கே கிடப்பான். இந்த உடம்புக்கு வேண்டிய சப்தாதி விஷயங்களையே அனுபவித்து கொண்டு உடம்பிலேயே சம்சாரத்திலேயே அவன் அகப்பட்டு போகிறான். ஆனால் இதை பற்றியே கேட்டிருப்பார்களா? நம்மாழ்வாரும் மதுரகவி ஆழ்வாரும் சம்சாரிகள் பற்றியா கேட்பார்கள்? அது தெரிஞ்ச விஷயம்தானே. சம்சாரிகள் எப்படி இருக்கார்கள், அன்னபானாதிகள் இதுதான். அப்போ இதை பற்றி கேட்க வரவில்லை. ஜீயர் சுவாமி தான் எடுத்து சொல்கிறார். அப்படி இல்லை, நான் மதுரகவி ஆழ்வார் பிரணவார்த்தத்தை அறிந்தவர். பிரணவம் பொதுவாக இருக்க வேதத்திலலாம் இருக்கு. பிரணவத்தினுடைய அர்த்தத்தை அறிந்தவர். நமசப்தார்த்தம் நாராயண சப்தார்த்தம் இதை அறியவில்லை. அதை கேள்வியாக கேட்டார். திருமந்திரத்தில் பிரணவம் இருக்குது, நமசப்தம் இருக்குது, நாராயண சப்தம். பிரணவத்தினுடைய அர்த்தம் அறிந்து விட்டார். அதை அறிந்து கொண்டு அடுத்த 2 பதங்களுடைய அர்த்தம் என்ன அதுதான் கேள்வி கேட்டாராம். அதை பதில் சொன்னார். எப்படி அப்படின்னா, செற்றதின் வயிற்றில் சிறி குட்டி அப்படின்னு சொன்னால் ஜீவாத்மா, செற்றதுன்னு சொன்னால் அச்சித்து. செற்றதுனாலே அச்சித்து உய்ய கொண்டாரு. என்ன சொன்னார்? நான் உனக்கு நாதமுனிகள் யோகத்தை நான் உபதேசிக்கிறேன்னு சொன்ன பொழுது அவர் என்ன சொன்னார்? இந்த உடம்போடு இருக்கும் பொழுது நான் போய் பகவானை அனுபவிக்க விரும்பவில்லைன்னு சொல்வதற்கு அவர் சொன்னது என்ன சொன்னார்? இங்கே புணம் கிடக்க மனம் புணரலாமோ. இப்போ இந்த உடம்பை செற்றதுன்னு தான் அவர்கள் பார்த்தது. அதனால் செற்றதன் வயிற்றில் சிறு குட்டி அப்படின்னு சொல்லும் பொழுது அளவிலே மிக சிறியது, அதே போல் சேஷபூதனாயும் இருப்பது. சிறு குட்டினா சிறியது, அளவிலே சிறியது. குட்டியானதுன்னா என்ன? மற்றவனாலே இன்னொருத்தனாலே ரட்சிக்கப்பட வேண்டியது. அப்போ அது மகார அர்த்தம் அப்படின்னு அர்த்தமா. அதனால் பிரணவத்திலே மகாரத்துக்கு ஜீவன் தானே அர்த்தம். அப்போ இந்த சம்சாரத்திலே இந்த ஒரு ஜீவாத்மா அவன் விட்டான். சரி, இப்போது அவன் பிராபகமாக எதை கொள்ள வேணும், இவன் அடைய வேண்டிய பரம லட்சியம் என்ன, அதற்கு சரியான வழி என்ன, இதை தான் கேள்வி கேட்டார். எத்தை தின்று எங்கே கிடக்கும், எதை அனுபவிக்க வேணும், எது இவனுக்கு பரம பிராபியம், எதை இவன் பற்ற வேணும், எங்கே கிடக்க வேணும்னா எதை உபாயமாக பற்ற வேணும். அப்போ என்ன சொன்னார்னா, அத்தை தின்று அங்கே அப்படின்னா அகார வாச்சியனான பகவானை அப்படின்னு அர்த்தம். அத்தைனா பகவானைத்தான் இவன் அனுபவிக்க வேணும், தின்ன வேணும், பகவானை தான் அனுபவிக்க வேணும், அதற்கு பகவானைத்தான் பற்ற வேணும். இதுதான் நமசப்தத்துக்கும் நாராயண சப்தத்துக்கும் அர்த்தம். அதனால் பிரணவார்த்தத்தை கேட்டார். மற்ற 2 பதங்களுடைய அர்த்தம் அவருக்கு தெரியவில்லை. அதை உபதேசித்தார் ஆழ்வார் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக. இது ஒரு பதத்துக்கு இன்னும் சூக்ஷ்மமாக சொல்லணும். இது 2 பக்கத்துக்கு இதற்கு வியாக்கியானம் பண்ணி காட்டியிருக்கார் 60 உரையிலே. இது பெரிய ஒரு விவரணம். இப்போ இந்த ஒரு அர்த்தமாகட்டும். இன்னும் முக்கியமான ஒரு விஷயம், அன்னு சராசரங்கள் இந்த பாசுரங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது பெருமாள், அதாவது ராமபிரான் சராசரங்கள் எல்லாவற்றையும் நேரடியாக வைகுண்டத்துக்கே அழைத்து சென்றான் அப்படின்ற விஷயம் இருக்குல்ல. இதுலேயும் ஒரு சின்ன விவாதம் வந்தது. அதற்கும் இவர் சுவாமி தான் பதில் அளிச்சிருக்கார். ஆனால் என்ன ஒரு நமக்கு தௌர்பாகியம்னா, அந்த விஷயமெல்லாம் இன்றைக்கி நமக்கு கிடைச்ச 60 உரையில் இல்லை. ஆனால் அவர் எம்பார் ஜீயர் சுவாமியினுடைய சிஷ்யர்களில் ஒருவர் தான் திருவாழி அண்ணன் சுவாமி அப்படின்ற ஒரு சுவாமி.
அவர் சதனுஷ்டான தர்ப்பணம்னு ஒரு பெரிய ஒரு அனுஷ்டான கிரந்தத்தை அவர் சாதித்திருக்கார். அதில் இந்த விஷயத்தை எடுத்து காட்டியிருக்கார். இந்த பங்கிகளையே இங்கே பூர்வாச்சாரியர்கள் காட்டின நிர்வாகம். பூர்வாச்சாரியர்கள் இவருடைய ஆச்சாரியரான எம்பார்ஜியர் சுவாமி அவர் ரொம்ப ஆச்சரியமாக இங்கே ஒரு சில நிர்வாகங்கள் காட்டியிருக்கார். என்ன சொல்கிறார் இப்போ பாருங்கள். அன்னு சராசரங்களை வைகுந்தத்தேத்தின்னு குலசேகர பெருமாள் அருளி செய்கிறார். அதே போல் நாம் பார்த்தோமானால் கற்பார் ராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னின்னியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முத்தவும் நற்பாலுக்கு உய்த்தனன் தன்னுடைய இருப்பிடத்துக்கு அப்படின்னு இருக்கு. அப்போ இது ஆழ்வாருடைய பாசுரம். இந்த ரெண்டு பாசுரத்திலும் பார்த்தோமானால் அயோத்தியில் இருந்த சராச்சரங்கள் அனைத்தையும் ராமபிரான் வைகுண்டத்துக்கு அழைத்து சென்றான்னு இருக்கு. இப்போ இங்கே ஒரு பெரிய விசாரம் வந்தது. இந்த ஸ்ரீராமாயணத்துக்கு நம்முடைய சம்பிரதாயத்தில் வியாக்கியானம் பண்ண ஒரு சுவாமி கோவிந்தராஜர். ஆனால் இதை தவிர்த்தும் வேறு வேறு சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களும் வியாக்கியானம் பண்ணியிருக்கார்கள். அவர்கள்லாம் அந்த ஸ்ரீராமாயணத்தில் கடைசியில் உத்தரகண்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகத்துக்கு வேறு விதமாக வியாக்கியானம் பண்ணிவிட்டார்கள். பகவான் எல்லா அயோத்தியிலே சரையூலே இறங்கினான் ராமபிரான். எல்லாரையும் அழைத்து சென்று உள்ளே போனான். சரி, அவர்களை அப்புறம் மேல் எந்த லோகத்துக்கு அழைத்து சென்றான்? சாந்தானிக லோகங்கள்னு இருக்குது. இந்த ஸ்லோகம் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் உத்தர ராமாயணத்தில் தச்ருத்வா விஷ்ணுவச்சனம் பிரம்மலோக குரு பிரபு லோகான் சாந்தானிகான் நாம யாஸ்யந்தீமே சமாகதா. சாந்தானிக லோகங்களுக்கு அழைத்து செல்கிறான். அப்போ இதெல்லாம் காரிய வைகுண்டம், இதெல்லாம் சில விஷ்ணு லோகங்களாம். இப்போ பகவான் எல்லா சராசரங்களையும் ஸ்ரீவைகுண்டத்துக்கெல்லாம் அழைத்து செல்லவில்லை. சத்தியலோகத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய சில விஷ்ணுவினுடைய லோகங்கள் இருக்குது. விஷ்ணு லோகங்கள்னு சிலது இருக்குது. இப்போ அதெல்லாம் இந்த லோகத்துக்குள்ள இந்த விபூதிக்குள்ளே வரக்கூடியது தான், அழியக்கூடிய விபூதிக்குள்ளே தான். அழியாத வைகுண்டம் இல்லை, அதெல்லாம் காரிய வைகுண்டம். அதற்குத்தான் அழைத்து சென்றான் பகவான். சராசரங்கள் எல்லாம் எந்த ஒரு உபாயத்தையும் பண்ணவில்லை, அப்படியே அழைத்து போயிடுவானா பகவான். ஆனால் பகவானுடைய கிருபையினாலே கொஞ்சம் மேல் லோகம், ஸ்வர்க்கம் மாதிரி ஒரு லோகம், அது விஷ்ணு லோகம். அங்கே தான் அழைத்து சென்றான். சாந்தானிக லோகம்தான் அப்படின்னு சிலர் ஆக்ஷேபம் பண்ணார்கள். அதுக்கு எம்பார் சுவாமி சில பல யுக்திகள் காட்டி, பூர்வாச்சாரியர்கள் எல்லோருமே பகவான் நேரடியாக ஸ்ரீவைகுண்டத்துக்கு அர்ச்சிராதிகதி மூலமாக அழைத்து சென்றான்னு தான் காட்டியிருக்கார்கள். இந்த கோவிந்தராஜ வியாக்கியானத்தை அழகாக எடுத்து சொல்லியிருக்கார். சாந்தானிக லோகம்னு சில விஷ்ணு லோகத்துக்கு அழைத்து சென்றான் முதல்ல, உண்மைதான். அங்கே கொஞ்ச காலம் விஸ்ராமம் செய்து மறுபடியும் மேலே முக்கியமான ஸ்ரீவைகுண்டத்துக்கு அழைத்து சென்றான்னு தான் முடிக்கணும். இப்போ போகும் பொழுது அர்ச்சிராதிகதியிலே நாம் பார்த்தோமானால் ஒரு லோகத்தை தாண்டி போகிறோம். அப்போது அவரவர்கள் இருந்து இங்கே வாரும், என்னுடைய கிரகத்துக்கு வாரும் அழைக்கிறார்கள்னெல்லாம் நாம் பார்க்குறோம். ஆழ்வாரே பாடுறார் சூழ் விசும்பனை இல்லை. அப்போது ஒரு க்ஷணம் அங்கங்கே அமர்ந்து விட்டு போவதுன்னெலாம் இருக்கான் முக்தாத்மா. இப்போ முக்தாத்மாவுக்கு விஸ்ராந்திக்காக, ஏன்னா இது எவ்வளவு தூரம் போக வேண்டிய லோகம் அது, அதனால் விஸ்ராந்திக்காக அந்தந்த லோகத்தில் இருக்க வேணும். அது மாதிரி விஸ்ராந்திக்காக இருக்கக்கூடிய விஷ்ணு லோகங்கள் தானே அது ஒழிய அங்கே தான் இருந்து மறுபடியும் இங்கே வந்து விடுவார்கள்னு அர்த்தம் கிடையாது. அதனால் ராமபிரான் சராச்சரங்கள் அனைத்தையும் நேரடியாக அர்ச்சிராதிகதியிலே தான் அழைத்து சென்றான் அப்படின்னு தான் சொல்ல வேணும். அப்பொழுதுதான் பாத்மோத்தர புராணத்தில் இது மிக தெளிவாக இருக்குதுன்னு காட்டியிருக்கார். ஸ்ரீராமாயணத்தில் வேணால் கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்கலாம். பாத்மோத்தர புராணத்துலேயும் ராமாயணம் சொல்லப்பட்டது. நம்முடைய சம்பிரதாயத்தில் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இந்த பாத்மோத்தர புராணம் ரொம்பவே முக்கியமானது. நிறையா நமக்கு வேண்டிய தர்மங்கள் தத்துவங்கள்லாம் அதில் காட்டப்பட்டிருக்கு. பாத்ம புராணம் அதில் 7வது கண்டம் பாத்மோத்தரம். ஏன்னா அதில் சிருஷ்டி கண்டம், பிரளய கண்டம்னு ஒரு இருக்குது, 5-6 இருக்குது. அப்புறம் 7வது தான் நினைக்கிறேன், யாரோ 7வது தான் உத்தரகண்டம். அதான் பாத்மோத்தரம் அப்படின்னு சொல்லுது. அதில் ஏராளமான திருமண் காப்பு ஆரம்பித்து ஏகாதசி பற்றி அது இதுன்னு ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு வேண்டிய எல்லா விஷயங்களும் இந்த பாத்மோத்தரத்தில் இருக்குது. அதனால தான் பார்த்தோன்னா ஒரு 200 வருஷத்துக்கு முன்பு நம்ம திருக்கோளூர் மடத்து திருவடி சம்பந்தியாக இருந்த நாவலர் சுவாமி, ஏந்தூர் நாவலர் சுவாமின்றவர், அவர் இந்த பாத்மோத்தர புராணத்தை அப்படியே தமிழ் படுத்தினார். காரணம் என்னென்னா இதில் அவ்வளோ முக்கியமான விஷயங்கள் இருக்குது. பல ஆயிரக்கணக்கான ஸ்லோகங்கள் அதில் இருக்குது. இந்த உத்தரகண்டத்திலே பல ஆயிரக்கணக்கான ஸ்லோகம். முழு பாத்ம புராணம் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேலே ஸ்லோகங்கள் இருக்குது.
அதனால் அது உத்தரகண்டம் ரொம்பவே முக்கியமானது வைணவர்களுக்குன்றதுக்காக அதை அப்படியே தமிழ் செய்யுள்களாக மாற்றி நமக்கு அந்த சுவாமி கொடுத்துருக்காருன்னு பார்க்குறோம். அதனால் இங்கே பாத்மோத்தர புராணத்தில் மிக தெளிவாக நேரடியாக பகவான் ஸ்ரீவைகுண்டத்துக்கு அழைத்து சென்றான் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. அது விரோதம் வரும். நீங்கள் இப்படி சொன்னீர்களாகில் பாத்மோத்தர புராணத்துக்கு விரோதம் வரும். அது மட்டும் இல்லை, ராமதாபனி உபனிஷத்துன்னு ஒன்று இருக்குது. அந்த உபனிஷத்திலே ராமனை பற்றினவர்களுக்கு நேரடியாக மோட்சம் அப்படின்னு சொல்கிறதுக்கு விரோதம் வரும். இன்னும் பெரியோர்கள் பராசர பட்டர், கூரத்தாழ்வான் போன்ற ஆச்சாரியர்களும் நேரடியாக பகவான் இவர் சராசரங்களை ஸ்ரீவைகுண்டத்துக்கு அழைத்து சென்றான்னே பாடியிருக்கார்களே. வரதராஜஸ்தவத்திலையும் சரி, அதிமானுஷஸ்தவத்திலையும் சரி ஆழ்வான் பாடியிருக்கும் பொழுது இதான் சொல்கிறார். ஏ தர்மம் ஆச்சரித்தும் அபியசித்தும் ச யோகம் என்ன தெரிவிக்கிறார்னா, எந்த சில ஜீவராசிகள்லாம் தர்மத்தை பண்ணுவதற்கும் அறியாதவர்கள், யோகத்தை அபியசிப்பதற்கும் அவர்களுக்கு தெரியாது, இல்லை வேறு எந்த கர்மா யோகாதிகளில் அதிகாரமும் கிடையாதோ, அப்பேற்பட்ட இந்த சராச்சரங்களை கூட திருணம் முதலியதையும் கூட தேவரீர் எப்படி வைகுண்டத்துக்கு அழைத்து சென்றது அப்படின்னு ஆழ்வான் கேட்டிருக்கார். அது மட்டுமல்ல, பராசர பட்டரும் தம்முடைய சஹஸ்ரநாம பாஷ்ய வியாக்கியானத்தில் பரமேஷ்டி பரிகிரஹா அந்த இடத்துல இது காட்டுறார். பரிகிரஹன்னு சொல்லும் பொழுது தன் கூட இருக்கக்கூடிய அனைத்தையும் கூட அழைத்து சென்றவன் என்ற ஒரு அர்த்தத்தையும் காட்டியிருக்கிறார். எனவே ஆழ்வார்கள் அருளி செய்த இந்த அன்னு சராசரங்களை கற்பாரி ராமபிரானை போன்ற பாசுரங்கள்லையும் பெரியவாச்சான் பிள்ளை போன்ற ஆச்சாரியர்கள் அதனால்தான் காரிய வைகுண்டம்லாம் சொல்லவே இல்லை. ஸ்ரீ வைகுண்டம், வைகுண்டம், நேர் வைகுண்டம்னு தான் அவர்கள் காட்டியிருக்கார்கள். இந்த புது கல்பனை பண்ணக்கூடாது என்பதாக அற்புதமாக எடுத்து காட்டியிருக்கார். அது ஒரு விஷயம். இது மாதிரி பல அந்த அரும்பத உரையிலே நாம் பார்த்தோமானால் ஆச்சரியமாக பல விஷயங்களை எடுத்து காட்டுகிறார். ரொம்ப விஸ்தரமாக பார்த்தோமானால் இந்த 207 200லேருந்து ஒரு 10-15 சூத்திரங்கள் இந்த நைச்சம் ஜென்ம சித்தம் இரேன்னு ஆரம்பித்து ரொம்ப ஆச்சரியமாக இந்த விலக்ஷண பாகவதோத்தமர்கள் அப்படின்றத பற்றிலாம் நிறைய விசாரம் பண்ணி எடுத்து காட்டியிருக்காருன்னு பார்க்குறோம். எல்லாம் யாரும் பூர்வர்கள் எடுத்து காட்டாத விஷயம். அப்படி எம்பாஜியர் சுவாமி மட்டுமே எடுத்து காட்டியிருக்கார். சின்ன சின்ன விஷயம் இருக்கும், அதுலேருந்து அரும்பத உரை நாம் சேவித்தால் பக்கம் பக்கமாக போகும். மேலே மூலத்தில் பூர்வாச்சாரியோட ஒரு வார்த்தை தான் அப்படி எடுத்துக்கொண்டு பல பக்கங்கள் இங்கே அர்த்தங்களை சாதிப்பார். அது அவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம். அவர் நமக்கு அருளி செய்திருக்கக்கூடிய ஸ்தோத்திரங்களும் பல. எப்படின்னா, ரொம்ப கடினமான சாஸ்திர கிரந்தங்கள் ஒரு பக்கம் வித்வான்களுக்கு போக்கியமாக இருக்கும், அடியார்களுக்கெல்லாம் ரொம்ப இனிமையாக இருக்கும்படியாக பல ஸ்தோத்திரங்களையும் அருளி செய்திருக்கார். அதில் பார்த்தோம்னா ஸ்ரீ ராமானுஜ அஷ்டபதி ஒரு 18 அஷ்டபதிகள் இருக்குது. எம்பெருமானார் 18ன்ற எண்ணிக்கை ரொம்ப அவருக்கு பொருத்தமானதுன்றதுனாலே என்ன தெரில, 18 அஷ்டபதிகள். ஒரு அஷ்டபதிக்கும் என்ன ராகம்னு தானே காட்டியிருக்கார். அது மாலவ ராகம், முகாரி ராகம், நிறையா ராகம் பேருக்கும் நம்ம கேட்டிருக்கோம். கூர்ஜரி ராகம், வராளி, குண்டகக்கிரியார், ராமக்கிரியா, தேசாட்சரி போன்ற அந்த ராக பெயரையும் தானே இட்டு இதை இந்த ராகத்திலே பாட வேண்டியதுன்னு தாமே காட்டியிருக்கார். அதில் முதல் ஒரு 5 ஸ்லோகம் அடியன் தெரிவிக்க ரொம்ப ஆச்சரியமானது. எம்பெருமானாரை துயிலெழுப்பக்கூடியது. இப்போ ராமானுஜ சுப்பிரபாதம்னு ஒன்று தனியாக இருக்குது, என்னப்படி இப்போ அங்கே சேவிக்கக்கூடியது. இந்த ராமானுஜ சுப்பிரபாதத்தெலாம் என்னென்னா, சிலர் அது பிரதிவாதி பயங்கர முதல் அண்ணன் சுவாமி அவர் சாதித்தது. இப்போ வெங்கடேஷ சுப்பிரபாதம் மாதிரி உடையவர் பற்றி சுப்பிரபாதம் அவர் சாதித்ததுன்னு சிலர் சொல்லுவது உண்டு. இப்போ எம்பார் சுவாமி சாதித்த சுப்பிரபாதம் அப்படின்றதும் ஒரு பட்சம் இருக்குது. அது இருக்கட்டும். இந்த ராமானுஜ அஷ்டபதியில் பார்த்தோமானால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸ்ரீமன் லக்ஷ்மண யோகீந்திர சுப்பிரபாதாத்யதே நிஷா உத்திஷ்டோத்திஷ்ட பத்ரந்தே ஜிதந்தே விஜயீ பவ ராமானுஜாரிய யோகீந்திர விபூதித்வயநாயக ஸ்ரீபாஷ்யகார பகவன் கோதாக்ரய ஜயப்பிரபோ உத்திஷ்டாஸ்மன் மகாச்சாரிய கோதாத்ரிம்ஷன் மகாமுனே கிருபாமாத்திர பிரசன்னார்ய வைதிகாக்ரிய சிகாமணே உத்திஷ்ட ஷடஜித்பாத பத்மப்ராவண்ய ஜீவன ஸ்ரீமத்வேங்கடசைலேஷ சங்கச்சக்ரப்ரதப்பிரபோ உத்திஷ்டோத்திஷ்ட கிஞ்சேஷே காலோயமதிவர்த்ததே ஆத்மானம் நாதிவர்த்தேதாஹ ஸ்வாமின் ஜாகிருஹி ஜாகிருஹி படேதிதம் யதீஷஸ்ய நாம ஷட்கத்வயாஞ்சிதம் பிரபாதே நியதோ பூத்வா பிரதிபோதன பஞ்சகம் ஒன்று சொல்கிறார்.
இந்த பிரதிபோதன பஞ்சகம் துயிலெழுப்பக்கூடிய இந்த 5 ஸ்லோகங்களை நாம் நித்தியம் சேவிக்க வேணும். இதில் எம்பெருமானாருடைய 12 திருநாமங்கள் சேர்ந்து இருக்குன்னு தாமே காட்டுறார். பட்டேதிதம் யதீஷஸ்ய, எம்பெருமானாருடைய நாமஷட்க துவயாஞ்சிதம் 6 6 2 12 திருநாமங்கள் கூடியதான இந்த பிரபோதன பஞ்சகம் துயிலெழுப்பக்கூடிய இந்த 5 ஸ்லோகங்களை நித்தியம் ஒருவன் படிக்க வேண்டியது. அப்படிங்கிற அழகாக இந்த 5 ஸ்லோகங்களில் பார்த்தோன்னா ஸ்ரீமன் லக்ஷ்மண யோகீந்திரர் 1, அப்புறம் விஜய் ராமானுஜாரியர் யோகீந்திர விபூதித்வய நாயகா ஸ்ரீபாஷ்யகாரா, அப்புறம் கோதாகிரஜா மகாச்சாரியா கோதாத்ரிம்ஷன் மகாமுனே திருப்பாவிஜயர் அப்படியே சம்ஸ்கிருத்தில் கோதாத்ரிம்ஷன் மகாமுனே கிருபாமாத்திர பிரசன்னாரியா வைதிகாகிரே சிகாமணே ஷடஜித் பாத, அதான் மாறன் அடிபணிந்துய்ந்தவன் ஷடஜித் பாத பத்ம பிராவண்ய ஜீவன ஸ்ரீமத் வெங்கட சைலேஷ சங்கச்சக்கர பிரதா, திருமலையப்பனுக்கு சங்கு சக்கரங்களை தந்தருளியவன். இப்படியெல்லாம் ஒரு 12 திருநாமங்கள் அடங்கிய இந்த 5 பாசுரங்களை நித்தியம் சேவிக்க வேண்டியதுன்னு ஆரம்ப காட்டி அப்புறம் ராமானுஜ அஷ்டபதியை தொடங்குறார். அற்புதமாக இருக்குது. பல பல ஸ்லோகங்களை நடுவில் ஏற்றி அப்புறம் அந்த அஷ்டபதியின் கணக்கிலேயே எப்படி அமைக்கணுமோ அப்படி அந்த 2 வரியாக அமைத்து அற்புதமாக காட்டியிருக்கார். அந்த நடுவில் ஸ்லோகங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதில் எம்பார்ஜியர் சுவாமியுடைய சரித்திரத்திலே பலமுறை வரக்கூடிய ஒரு ஸ்லோகம் என்ன தெரியுமா? அது மட்டும் அப்படி தெரிவிக்கிறேன். இங்கே குலசேகர பெருமாள் அவருடைய முகுந்த மாலையிலே ஒரு ஸ்லோகம் இருக்குது. ஹே கோபாலக ஹே கிருபா ஜலநிதே ஹே சிந்து கன்யாபதே அப்படின்னு கண்ணனை பற்றிய ஒரு ஸ்லோகம். எல்லாம் ஹேன்னு பகவானை சம்போதனம் பண்ணும்படியாக இருக்கும். அதே போல் எம்பெருமானாரை சம்போதனம் பண்ணி இவர் சுவாமி ஒரு ஸ்லோகத்தை சாதித்திருக்கார். ஹே கோதாக்ரஜ ஹே கிருபா ஜலநிதே ஹே ஸ்ரீநிதி ஸ்ரீகுரோ ஹே யோகீஸ்வர ஹே குரங்கநகரி பூர்ணாஸ்ருதாங்கிரித்வயா ஹே ராமானுஜ ஹே ஜகத்ரய குரோ ஹே புண்டரீகாக்ஷமாம் ஹே ராமப்பிரியநாத பாலய பரம் ஜானாமி நத்வாம் வினா. இது அதே ஸ்லோகம்தான். அந்த ஸ்லோகத்திலையும் இதெல்லாம் சொல்லி ஜானாமி நத்வாம் வினா, உன்னை அல்லது நான் யாரையும் அறியேன் அப்படின்னு முடியும் முகுந்தமாலை ஸ்தோத்திரம். அதே கணக்கில் இங்கே எம்பெருமானார் விஷயத்திலே அவனும் ராமானுஜன் இல்லையா, பலராமானுஜன் அவன், இவரும் ராமானுஜர். அதனால் இந்த ராமானுஜர் விஷயத்திலே இது மாதிரி ஸ்லோகத்தை அழகாக யோசித்து இப்படி சாதித்திருக்கார். அதனால் எம்பெருமானார் விஷயத்திலே இவருடைய பக்தியை நாம் அளவிடவே முடியாது. அது முக்கியமாக அந்த திருமஞ்சன கட்டியத்தை நாம் சேவித்தோமானால் அதோடைய அர்த்தத்தை நல்லா நான் தெரிஞ்சுக்கணும். அது ஒரு பெரிய காலக்ஷேபம் மாதிரி சாதிக்கணும். அவ்வளோ கடினமான விஷயங்கள் இருக்குது அதில். பதங்கள்லாம் சம்ஸ்கிருதமும் தமிழும் சரி அவ்வளோ உயர்ந்த வார்த்தைகளை எல்லாம் அழகாக கோர்த்து அப்படி அந்த அற்புதமான திருமஞ்சன கட்டியத்தை அவர் சாதித்திருக்கார். ஒன்றொன்றும் அப்படியே பார்த்து அப்படி அனுபவிச்சிருக்கார். எம்பெருமானாருடைய அந்த முதல்ல திருவடிகள் என்ன, இப்படி 2 பாதங்களும் இப்படி மடங்கி இருக்கக்கூடிய அந்த கணைக்கால்கள் என்ன, திருத்துடைகள் என்ன, அப்புறம் அவருடைய திருமார்பு என்ன, அது மேலே இருக்கக்கூடிய யக்ஞோபவீதம் என்ன, திருமுகம் எப்பேற்பட்டது, அஞ்சலி எப்பேற்பட்டது அப்படின்னு ஒன்றொன்றுத்தையும் அற்புதமாக வர்ணித்து கொண்டு போகக்கூடியவர். அவருடைய பாண்டித்யமும் ஒரு பக்கம் வெளிப்படும், அவருடைய அந்த பக்தியும் ஒரு பக்கம் வெளிப்படும். அதுதான் ரொம்ப ஆச்சரியமான சில வெறும் பாண்டித்யமாக இருக்கும், இல்லை சில சமயம் பக்தி இருக்கும், ரொம்ப சாதாரண வார்த்தைகளாக இருக்கும். இது அப்படி இல்லாமல் ஒரு பக்கம் அவருடைய ஆழமான பக்தியும் வெளிப்படும், அவருடைய அபாரமான பாண்டித்யமும் அதில் வெளிப்படும்னு பார்க்குறோம். அதனால் அதுவே ஒரு பெரிய காவியம் போலே நாம் பார்க்க வேண்டியது இந்த திருமஞ்சன கட்டியம் என்பது. இது மாதிரி பல கிரந்தங்கள், இதெல்லாம் ஸ்தோத்திர கிரந்தங்கள். இப்போ சம்பிரதாய கிரந்தங்கள்னு நாம் பார்க்கும்போது ஸ்ரீவச்சனபூஷண அரும்பத உரை இது போன்ற கிரந்தங்கள், வேதாந்த கிரந்தங்கள்லாம் நிறைய சாதிச்சிருக்கார். முக்கியமாக நம்முடைய சம்பிரதாயத்திலே மணவாள மாமுனிகள், பிள்ளைலோகாச்சாரியர் போன்ற மகான்கள் ஆச்சாரியர்கள்லாம் எந்த அர்த்தத்தை நிலைநாட்டினாரோ அதுதான் பரமப்பிரமாணம், அதுதான் சத்தியம், இதுதான் எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யத்திலே காட்டின அர்த்தம் அப்படின்றதை நிலைநாட்டுவதற்கு ஏராளமான கிரந்தங்களை இயற்றியிருக்கார், சுவாமி சாதித்துள்ளார். இதில் பார்த்தோம்னால் எல்லோருக்கும் எளிதிலே புரிந்து கொள்ளும்படியாக இந்த அர்த்த பஞ்சகம் சொல்கிறோம் இல்லையா, பகவானுடைய ஸ்வரூபம், ஜீவாத்மஸ்வரூபம்,
விரோதி ஸ்வரூபம், உபாயஸ்வரூபம், புருஷார்த்தஸ்வரூபம். இந்த 5 ஸ்வரூபம் அர்த்த பஞ்சகம்னு 18 ரகசியங்களில் ஒன்று பிள்ளைலோகஞ்செய்யர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதை அழகாக எடுத்துக்கொண்டு அதை சாஸ்திர ரீதியிலே அதற்கு எல்லாம் அர்த்தம் காட்டி ஒரு கிரந்தம் சித்தாந்த தூலிகை அப்படின்னு ஒரு கிரந்தத்தை சாதித்திருக்கார் எம்பார் சுவாமி. சின்ன கிரந்தம், அது ஒரு ஆரம்ப அடிப்படையான கிரந்தம், சம்பிரதாயத்துக்குள்ளே வரக்கூடியவர்களுக்கு அடிப்படை கிரந்தம். அது சம்ஸ்கிருதத்தில் அமைச்சிருக்கார், நம்ம எல்லாம் தமிழ் படுத்தணும். ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடியது. அதில் ஆரம்பத்திலே என்ன தெரிவிக்கிறார் தெரியுமா? பிரமாணம் பிரமேயம் 2 நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரமாணம்னு சொல்லும் பொழுது வேதங்கள், உபனிஷத்துக்கள், இதிகாச புராணங்கள்லாம். ஆனால் பிரமாணத்துக்குள்ளே சாரம் எது அப்படின்னால் பூர்வர்களுடைய அனுஷ்டானம். பூர்வர்களுடைய அனுஷ்டானம்னா அவர்களுடைய வார்த்தைகள், அவருடைய நடத்தை. இப்போ வேதம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் வேதமே இதுதான், அது இந்த அர்த்தத்தை சொல்கிறதுன்னு நாம் யார் வாயிலேருந்து தெரிஞ்சுக்கிறோம்? அவர்களுடைய திருவாக்கும் அவருடைய அனுஷ்டானமும் தான் நமக்கு பரமப்பிரமாணம். அப்போ ஆழ்வார்களுடைய திருவாக்கும் அனுஷ்டானமும் தான் நமக்கு பரமப்பிரமாணம். ஆழ்வாருடைய திருவாக்கு 4000 திவ்ய பிரபந்தம், அவருடைய அனுஷ்டானம் குரு பரம்பராதி கிரந்தங்களில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. இப்போ பிரமாணம் வேதம் முதலியது. ஆனால் பிரமாண சாரம் எது அப்படின்னால் பூர்வர்களினுடைய திருவாக்கும் அனுஷ்டானமும். அதுக்கு மேலே பிரமேயம், பிரமேய சாரம் என்ன? அர்த்த பஞ்சகம் அப்படின்னு எடுத்துன்னு காட்டி ஒன்னொன்றுத்தையும் அழகாக காட்டியிருக்கார். அதில் ரொம்ப விசேஷம் என்னென்னா ஒரு அர்த்தத்தையும் சொல்லும் பொழுது ஸ்ரீராமாயணத்தில் இந்த அர்த்தம் இப்படி காட்டப்பட்டிருக்கு, ஸ்ரீராமாயணத்தில் இந்த அர்த்தம் இப்படி காட்டப்பட்டிருக்கு. இப்போ ஜீவாத்மாவுடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன? பாரதந்திரியமும் சேஷத்துவமும் அப்படின்னு சொல்லி, சேஷத்துவம் இளைய பெருமானிடத்திலே பார்க்கலாம், பாரதந்திரியம் பரதாழ்வானிடத்திலே பார்க்கலாம். இப்படி ஒன்று காட்டின்னு வருவார். ஸ்ரீராமாயணத்தில் ஒரு விஷயம் எப்படி காட்டப்பட்டிருக்கு அப்படின்னு அற்புதமாக எடுத்து காட்டுறார். இப்படி பல கிரந்தங்களை சாதித்திருக்கார். எளிதிலே புரிந்து கொள்ளும்படி சிறுவர்களுக்கு, அதாவது சம்பிரதாயத்துக்குள்ளே வரக்கூடியவர்களுக்கு அப்படி சுருக்கமான கிரந்தங்கள் என்ன, இல்லை இன்னும் வித்வான்களுக்கு வேண்டிய வாத கிரந்தங்கள் என்ன, இப்படி பல கிரந்தங்களை சாதித்திருக்கார். அதனால் இதெல்லாமே நாம் படிப்படியாக தெரிஞ்சுக்கணும். இதெல்லாமே அப்படி கொஞ்சம் தமிழ் படுத்தி எல்லா கிரந்தங்களுடைய சாராம்சத்தையும் ஒரு உபன்யாசமாக நாம் எடுத்து பார்க்கலாம். அதில் இந்த ஒன்னான ஜீயர் சுவாமி அவருடைய அந்த ஒரு கைங்கரியம், சம்பிரதாயத்துக்கு அவர் பண்ணி அவருடைய கைங்கரியம் என்று பார்த்தால் அது ஒரு சாதாரணமானது கிடையாது. இந்த பெரியோர்கள் முன்னாடி தெரிவித்தா போலே இப்படி எம்பெருமானாருடைய ஒரு புனரவதாரம் என்றே நாம் கொள்ள வேண்டும். ஸ்ரீராமானுஜனில் காஞ்சி சுவாமி அதுபோல் ஒரு இடத்துல காட்டியிருக்கார். பர்யாய பாஷ்யக்காரர் என்றே கொண்டாட பெற்ற ஸ்ரீபெரும்புதூர் ஒன்னான ஜீயர் சுவாமி என்று காட்டுறார். பர்யாய பாஷ்யக்காரர்னா அடுத்து மற்றொரு பாஷ்யக்காரர், எம்பெருமானாரே மறுபடியும் அவதரித்தார் என்று சொல்லும்படியாக அப்படி ஒரு வைபவத்தோடு இருந்தார். அப்படி ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கிற வித்வான்கள் எல்லாருமே அவருடைய பரம்பரை தான். திருநாராயணபுரத்தில் இருக்கிற வித்வான்கள் எல்லாமே அவருடைய பரம்பரை. இப்படி பல சுவாமிகள் எல்லாரும் அவரிடத்திலே வந்து அதெல்லாம் கற்றுக்கொண்டு அவருடைய கிரந்தங்களுக்கு சிலர் வியாக்கியானமும் பண்ணியிருக்கார்கள். ஒரு சில சுவாமிகள் கிரந்தங்களுக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணியிருக்கார்கள். சில கிரந்தங்கள் வெளி வந்திருக்கு, இன்னும் பல கிரந்தங்கள் வெளியில் வரணும். இன்னும் சொல்ல விட்ட விஷயங்கள் தான் இன்னும் நிறையா இருக்குது. சுவாமியை பற்றி மேல்கோட்டை அரையர் சுவாமியிலும் நிறையா விஷயங்கள் தெரிவிப்பார். எம்பார்ஜியர் சுவாமிக்கு இப்போ பொதுவாக வித்வான்கள்னு சொன்னால் என்ன, அவர்களுக்கு இந்த 14 வித்யாஸ்தானங்கள், 4 வேதம், 6 அங்கம் இதெல்லாம் தெரியும். ஆனால் எம்பார் சுவாமிக்கு அப்படி இல்லை. சங்கீதம் ஆரம்பித்து, ஜோதிஷம் ஆரம்பித்து, கணிதம் எல்லாமே அவர் கரகண்டவரான். என்ன தெரிவிப்பார்னா, சில வருஷங்கள் முன்னாடி வரைக்கும் மைசூர் அந்த கலாசாலையில், அந்த காலேஜில் ஒரு யந்திரம் இருந்துதான். யந்திரம்னா இன்றைக்கி நம்ம இந்த சோலார் சிஸ்டம் யந்திரம்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி கிரகணத்துக்கு ஒரு யந்திரத்தை எம்பார் சுவாமியை கையால் பண்ணி வைத்த ஒரு யந்திரம் இருந்தது. ஜோதிஷம்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஜோதிஷம்னா இன்றைக்கி நாம் என்ன நினச்சிக்கிறோம், நட்சத்திரத்தை பார்த்து பரிகாரம் சொல்கிறது. அப்படி ஜோதிஷம்ன்றது வேதத்துடைய முக்கியமான ஒரு அங்கம். 6 அங்கங்களில் கண்ணாக இருக்கக்கூடியது ஜோதிஷமாக. அதால் தான் சமயத்தை பார்க்க முடியும். ஜோதிஷன்றது முழுக்க ஒரு விஞ்ஞானம் அது. அப்போ அதில் பல கிரந்தங்கள் இருக்குது. இதிகாச புராணங்களில் ஆதித்ய புராணம் இது போன்ற புராணங்களில் ஜோதிஷ குறிப்புகள் இருக்குது. இதை தவிர்த்து ஜோதிஷ கிரந்தங்கள்னே இருக்குது. வராகமிஹினர், ஆரிய பட்டர் போன்றவர்கள்லாம் கிரந்தங்கள் எழுதியிருக்கார்கள். அதில் சூரிய சித்தாந்தம், வியாச சித்தாந்தம், பிரம்ம சித்தாந்தம் அப்படின்னெல்லாம் பல கிரந்தங்கள் இருக்குது. இதில் ஒரு இடத்துல தெரிவித்திருக்கார்கள்,
ஏறக்குறைய 130 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தத்துவத்திரய வியாக்கியான புஸ்தகம் பதிப்பானது. அதனுடைய ஆரம்பத்தில் தான் இந்த பிரம்மாண்ட கோள வரைபடம் முதல்ல அப்படி காட்டப்பட்டது. அப்புறம் பின்னாடி சுவாமிகள்லாம் அதை அழகாக பிரகாசம் பண்ணார்கள். அந்த தத்துவத்திரய வியாக்கியானத்தில் பதிப்பித்தவர்கள் ஒரு 10-15 பக்கத்துக்கு ஒரு சுருக்கமான ஒரு விஷயத்தை முன்னுரை காட்டியிருக்கார்கள். இதில் என்ன காட்டியிருக்கார்கள் தெரியுமா? மாதிரி ஸ்ரீபெரும்புதூர் ஜிஆர் சுவாமி அவர் தம்முடைய பரந்த ஒரு விஸ்தரமான ஒரு கிரந்தம் புராண மார்க்க தீபிகை, புராண மார்க்க தீபிகை என்கிற ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியர் உபய வேதாந்த பிரவர்த்தகாச்சாரியராய் சகல சாஸ்திர வித்தமரான ஸ்ரீமத் பரமம்சேத்யாதி திருவேங்கட ராமானுஜ ஜெயர் சுவாமியால் அருளி செய்யப்பட்ட புராண மார்க்க தீபிகையில் முற்கூறிய விஷயங்கள் எல்லாம் மிக விஸ்தரமாக கண்டுகொள்வது. அவர் ஒரு 10-15 பக்கத்துக்கு ஒரு நிறைய விஷயங்களை காட்டியிருக்கார்கள். இந்த பூகோள பகோள நிர்ணயம்னு பூகோளம், பகோளம்னா நட்சத்திர கோளங்கள், இதெல்லாம் எப்படி எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்றதை பற்றி இப்போ இந்த காலத்தில் பல பல யந்திரங்களால் பார்த்து இந்தந்த கிரகம் இங்கே இருக்குது, இந்த நட்சத்திரம் இங்கே இருக்குன்னு சொல்கிறார்கள். இல்லை பூமியும் கூட இப்படி 7 கண்டமாக பிரித்து சொல்கிறதெல்லாம் இதெல்லாமே அந்த காலத்தில் இருந்த எம்பார் சுவாமி இவர்கள் நூத்தனமாக இன்றைக்கி விஞ்ஞானத்தை கொண்டு சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்முடைய ரிஷிகளே அந்த காலத்தில் இதெல்லாம் வெவ்வேறு யந்திரங்களில் பார்த்து சொல்லியிருக்கார்கள்ன்றது ஸ்தாபனம் பண்ணியிருக்கார். இப்போ இந்த மாதிரி யந்திரம் இப்போ நம்ம டெலிஸ்கோப்லாம் சொல்கிறோம், நம்மக்கிட்ட ஏதோ ரிஷிகள் காலத்தில் யந்திரம் இல்லைன்னு நாம் பிரமிக்க வேண்டாம். சில ஜோதிஷ கிரந்தங்கள் இருக்குது, சூரிய சித்தாந்தம் போன்ற கிரந்தங்கள்லாம் யந்திர அத்தியாயம்னே ஒரு பகுதி இருக்கான். அதில் இந்த யந்திரங்கள் மூலமாக இதை பார்க்கலாம்னு ரிஷிகளே குறிப்பிட்டிருக்கார்கள். இப்போ இங்கே அதான் தெரிவிக்கிறார்கள். அந்த முன்னுரையில் காட்டியிருக்கா 130 வருஷம் முன்னாடி தத்துவத்திரயத்தை பதிப்பித்தவர்கள், அவர்களுக்கு அன்றைக்கி கிடச்சிருக்கு அந்த புராண மார்க்க தீபிகை கிரந்தம். இன்றைக்கி நமக்கு எங்கேயுமே கிடைக்கல. அது கிடச்சிதுன்னா இவர் போல வேறு யாருமே கிடையாதுன்றதை ஸ்தாபனம் பண்ணிடலாம். ஆனால் வேதம், நியாயம், மீமாம்ச, வியாக்கரணம் இது எல்லா வித்வான்களும் வாசித்தது தான். ஆனால் இந்த ஜோதிஷத்தில் இதுன்னு எவ்வளோ விஷயம், இதிகாச புராணங்கள், இந்த 18 புராணங்களை ஒரு தடவை எல்லாம் பார்க்கணும். அது தவிர்த்து இது போன்ற சூரிய சித்தாந்தம் போன்ற ஜோதிஷ கிரந்தங்களையும் நன்றாக ஆராய்ந்திருக்கணும். இதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து அப்புறம் சில விஷயங்களை நிர்ணயம் பண்ணி, நவீனர்கள் இன்றைக்கி இந்த ஆங்கிலேயர்கள் சொன்ன விஷயம் அது முன்பே நமக்கு இப்படியெல்லாம் ரிஷிகள் காட்டிவிட்டார்கள், ஒரு சிலது இவர்கள் சொல்லுவது தவறு அப்படின்றதையும் நிலைநாட்டியிருக்காராம். புராண மார்க்க தீபிகை அப்படின்ற கிரந்தத்தில் எம்பார்ஜியர் சுவாமி இதை விஸ்தரமாக காட்டியிருக்கார்கள். நாம் அதிலிருந்து சுருக்கமான விஷயத்தை இங்கே தந்தோம்னு அங்கே முன்னுரையில் இருக்குது. முன்னுரை கிரந்தத்துக்கு ஒரு விஷய சூச்சிக்கை போல் இருக்குது, ஒரு 15 பக்கம் விஷய சூச்சிக்கையே. இந்த விஷயங்களெல்லாம் எம்பார் சுவாமியினுடைய கிரந்தத்தில் நீங்கள் சேவித்து கொள்ளுங்கள்னு காட்டியிருக்கா. ஆனால் இன்றைக்கி நமக்கு அந்த கிரந்தம் எங்கேயும் இருப்பதாக கிடைக்கல. அதனால் எந்த ஒரு கிரந்தமே போதும் அவர் எல்லா சாஸ்திரத்தையும் அவர் கரை கண்டவர்னு காட்டுறதுக்கு. அதனால் அப்பேற்பட்ட பல பல கிரந்தங்கள் சுவாமி நம்முடைய கிரந்த காலத்திலே எல்லாம் அவர் சாதித்தார். யந்திரம் எழுதுவதிலே மந்திர யந்திரங்கள், ஒரு சில யந்திரங்கள் எழுதுவது, இல்லை இந்த மாதிரி சில யந்திரங்களை பண்ணுவது, இந்த கிரகணம், சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் எப்படி ஏற்படுறதுன்றதை காட்டுவதற்கு ஒரு யந்திரம் பண்ணியிருந்தாராம். அது பல வருஷம் வரைக்கும் மைசூர் மகாராஜா காலேஜில் இருந்ததாம். அப்படி இருந்து கண்ணால் நான் பார்த்துருக்கேன்னு அவர் அரையர் சுவாமி தெரிவிக்கிறார். இந்த மாதிரி யந்திரங்கள் பண்ணுவது ஒரு பக்கம், எல்லா கலைகள்லேயும் அப்படி சுதந்திரராக அப்படி திகழ்ந்திருந்தார் முதல் எம்பார்ஜியர் சுவாமின்னு தெரிகிறது. அதனால் அப்பேற்பட்ட அந்த சுவாமியினுடைய பீഠத்திலே ஒரு அடுத்த சுவாமியாக எழுந்தருளியவர்னா அவருடைய பூர்வாசிரமத்து திருத்தம்பியார் ரங்காச்சாரியர் சுவாமி என்பவரே அடுத்த பட்டத்துக்கு அப்படி எழுந்தருளினார் அப்படின்றதாக காட்டப்பட்டிருக்கு. அவருடைய ஸ்தானத்தில் ஜீயருடைய பூர்வாசிரம தம்பியான ஸ்ரீமான் ரங்காச்சாரிய சுவாமியே சந்நியாசாசிரமம் பெற்றுக்கொண்டு ஸ்ரீனிவாச ராமானுஜ ஜீயர் சுவாமியாக அப்படி எழுந்தருளியிருந்தார் என்று காட்டப்பட்டிருக்கு. அதனால் ஒரு பெரிய ஒரு அவதார புருஷர், 1000 வருஷத்துக்கு முன்னாடி எம்பெருமானார் அவதரித்தார்னு சொல்வது போலே ஏறக்குறைய 200 வருஷம் ஆகிடுத்தே, 200 வருஷம் முன்பு ஒரு மறுபடியும் ஒரு அவதார புருஷர் அவதரித்ததுன்னு நமக்கு பார்க்குறோம். அப்பேற்பட்ட அந்த ஒரு சுவாமி ஸ்தாபித்த அந்த ஒரு திவ்ய பீட்டத்திலே
எழுந்தருள் இருந்தவர் தான் நம்முடைய அப்பன் பரகால ராமானுஜ ஜீயர் சுவாமியும் கூட. ஆனால் முதல் சுவாமி காட்டின் அந்த பாதையிலே இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயார்த்தங்களை எல்லோரும் புரிந்து கொள்ளும்படியாக எடுத்து சென்று அதை பலரிடத்துலேயும் அது போகும்படியாக பார்த்து பண்ணின பல கைங்கரியங்களை செய்த மகான். அதில் அவருடைய அந்த ஒரு திருநக்ஷத்திர உற்சவ அங்கமாக இப்படி மூலசுவாமி கூட்டஸ்த சுவாமியினுடைய ஒரு குணானுபவம் இன்றைக்கி நமக்கு நடந்தது. அது அந்த சுவாமிகளுடைய பூர்வர்களுடைய ஒரு அனுகிரகம் தான் இது. ஆனால் மேலும் மேலும் இது போல நாம் பல ஆச்சாரியருடைய வைபவத்தை நாம் தெரிந்து கொள்ளணும். நாம் மிஞ்சி என்ன பண்ண போகிறோம்? அவர்களை கிருதஜதைன்னு ஒன்று சொல்கிறோம் பாருங்க, நினைவு கொள்வது, அவ்வளவுதான். அவள் பண்ண கிரந்தம் எல்லாம் படிக்க முடியுமா, இல்லை அதுக்கு ஏதாவது வியாக்கியானம் பண்ண முடியுமா? அதெல்லாம் எதுவும் அதெல்லாம் எங்கேயோ இருக்கக்கூடிய கிரந்தங்கள் அதெல்லாம். ஆனால் நாம் மிஞ்சி அதிகப்படி நாம் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தால் அவருடைய அந்த கைங்கரியங்கள் குணங்கள் இதெல்லாம் மனசில் கொஞ்சம் நினைக்கணும். இதெல்லாம் இப்போ ஏற்பட்ட மகான்களை எல்லாம் நினச்சாலே நமக்கு பெரிய ஒரு பாக்கியம்னு சொல்லப்படுது. நம்முடைய பாபங்கள்லாம் போகுமா? நாம் தெரிந்தும் தெரியாமல் பண்ணியிருக்கக்கூடிய பல பாபங்கள்லாம் இது போன்ற மகான்களை அப்படி நினைப்பதனாலேயும் ஒரு திருநாமத்தை வாயாலே சொல்லுவதனாலேயும் நமக்கு பாபங்கள் நீங்க பெறும் என்று காட்டப்பட்டிருக்கு. அதனாலே பூர்வர்களை நாம் இது போலே நாம் நினைத்து கொள்வோம். அவர்கள் காட்டின பாதையிலே நாம் எப்பொழுதும் நடக்க வேண்டும்னு அவரிடத்திலே பிரார்த்தித்துக் கொள்வோம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயான் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம்.